சூப்பரா இருக்கீங்களா? ஓகே நவீன், தீபாஸ், ஹலோ. என்ன பசங்க கம்மியா இருக்காங்க இன்னைக்கு? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எல்லாரும் ரிப்பப்ளிக் டேயோட செலிப்ரேஷன்ல கொண்டாடி இருக்கீங்களோ? ஓகே, அப்படியே இருக்கிறவங்க எல்லாரும் ஹாய் போடுங்க பார்ப்போம். லெட்ஸ் see யாரெல்லாம் இருக்கீங்கன்னு ஒரு சின்ன அட்டெண்டன்ஸ். தீபாஸ் இருக்கீங்க, நவீன் இருக்கீங்க. Who else? ஹாய் சாய் பிரசன்னா. நவீன் ஹாய், நீங்க இருக்கீங்க ஆல்ரெடி. குட் ஈவினிங், குட் ஈவினிங். இவ்வளோ பேர் தானே அட்டெண்டன்ஸ்? ஹாய் கோகுல், குட் ஈவினிங். ஹாய் ஹரிணி, குட் ஈவினிங். எல்லாரும் இருக்கீங்க. கற்பகம் ஹலோ, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, ஸோ கிளாஸுக்கு போகலாமா? ஓகே, ஸோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வரும்போது ஒரு ஹாய் போடுங்க. அப்போ தான் நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அண்ட் ஆல்ரெடி இதே டாப்பிக்கில் நம்ம நிறைய லெக்சர்ஸ் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கும் அண்ட் ஃபுல் சாப்டர் படிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் இல்லையா? பிகாஸ் நீட்ல நீங்க ஃபுல் சாப்டர் படிச்சு தான் ஆகணும். இடையில 2-3 செக்ஷன்ஸ் மட்டும் படிச்சா யூஸ் ஆகுமா? நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல எழுதுற மாதிரி சின்ன சின்ன செக்ஷன்ஸ் மட்டும் எடுத்தா போதும்னு எல்லாம் கிடையாது. நீட்ல நீங்க ஃபுல் இது படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அத்தனை லெக்சர்ஸையும் பார்த்துவாங்க. ஓகே ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல திஸ் இஸ் த ஃபைனல் லெக்சர். ஓகே, ஃபைனல் லெக்சர். ஸோ நான் எப்போ இந்த சாப்டர் எடுத்தாலும் சரி, நீங்க அப்போவே நைட் போய் நான் கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் சம் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு பின் கமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பட் அகைன் அந்த கமெண்ட் வந்து நீங்க கண்டிப்பா அந்த இருக்கக்கூடிய அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து சப்ஸ்கிரைப் ஆயிக்கோங்க. பிகாஸ் அதில் வந்து நான் ஹோம்ஒர்க் ஃபைல் போடுவேன், இன்னைக்கு எடுக்கக்கூடிய லெக்சரோட நோட்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி எடுத்த லெக்சரோட நோட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் நோட்ஸ் அத்தனையும் நான் அந்த டெலிகிராம் குரூப்ல தான் போடுவேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஆர் என்ரோல்ட் இன் திஸ் பர்டிகுலர் டெலிகிராம் குரூப். ஓகேவா? ஓகேப்பா, ஓகே நவீன், ஓகேப்பா, ஓகே 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 ஷியோர். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. நீங்க இடையில இருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஓகேவா? நீட்ல மோஸ்ட்லி அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. எல்லாரும் வந்து இந்த ரேபிட் ரிவிஷன், ரேபிட் மீன்ஸ் இன் சென்ஸ் இந்த ஒன் ஷாட் வீடியோஸ், இந்த PYQ டிஸ்கஷன் அந்த மாதிரி எல்லாம் தான் போறீங்க. இதை ஃபுல்லா இன்டெப்தா ஒவ்வொரு கான்செப்டும் பாக்குறது வந்து நீங்க யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. பட் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீட் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு. பிகாஸ் அந்த மாதிரி டீப்பா நீங்க படிச்சா கண்டிப்பா ரொம்ப ஹை மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும் நீட்ல. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி படிக்கிறது மட்டும் இல்லை, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் எவ்ரி சிங்கிள் ப்ராப்ளம். இப்போ நான் இந்த எக்ஸாம்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுக்குறேன்னா, இந்த லெக்சர்ல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் போடுறேன்னா, கண்டிப்பா ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நீங்க அதை சால்வ் பண்ண பாருங்க. ஓகேவா? நான் எப்போ அதுதான் சொல்லுவேன், நீங்க சும்மா நான் சால்வ் பண்றதே உட்காந்து பார்த்தா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வராது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ யூஸ் அ பென் அண்ட் பேப்பர். ஓகே ஓகேப்பா, ஓகே ஓகே, கண்டிப்பா இதே கான்ஃபிடன்ஸாக போங்க. நவீன், எல்லாரும் நவீனை பார்த்து கத்துக்கோங்க. அவர் கண்டிப்பா நீட் பிசிக்ஸ் வந்து கிராக் பண்ணிடுவாரு. ஐ எம் கான்ஃபிடென்ட். அவர் அவ்வளோ கான்ஃபிடென்டா இருக்காரு. ஸோ அதே கான்ஃபிடன்ஸோட நீங்க ஃபுல் இதுவும் படிங்க. ஓகேவா? ஸோ நீட் பிசிக்ஸ் மட்டும் இல்லை, நீட் கெமிஸ்ட்ரி, நீட் பயாலஜி அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்க 12th சிலபஸ் அண்ட் காலேஜ் போன காலேஜ் இருக்கிற மொத்த விஷயத்தையும் நீங்க இதே கான்ஃபிடன்ஸோட அப்ரோச் பண்ணா யூ வில் பி ஏபிள் டு சால்வ் இட் வெரி வெரி ஈஸிலி இல்லையா? ஸோ அதே தான். ஸோ இன்னைக்கு எடுக்கக்கூடிய சாப்டர்ல வந்து மோஸ்ட்லி நமக்கு தியரிட்டிக்கல் பார்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு செகண்டையும் ப்ளீஸ் லுக் இன் டு இட் கேர்ஃபுல்லி. ஓகேவா? ஓகேப்பா, ஓகே போலாமா? ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் செக்ஷன் இருந்து யூ வில் ஹாவ் 14 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 45 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த செக்ஷன் தரவாயிட்டீங்கன்னா 14 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தான். அதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ் தான் 2 செக்ஷன்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மூவ் ஆகாத சார்ஜஸ் பத்தி அது ஃபுல்லா முடிச்சிட்டோம். நவீன் தம்பி சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி அதை போட்டுட்டோம். அந்த லெக்சர்ஸ் வந்து நீங்க பாருங்க. இப்போ கரண்ட்லி அண்டர் கோயிங் வந்து இட் இஸ் எலக்ட்ரோடைனமிக்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு மூவிங் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஓகே ஹரிணிமா, ஓகே ஓகே நான் செக் பண்ணிடுறேன். லைக் மோஸ்ட்லி நான் நாளைக்கு இன்னைக்கு ஒரு 9 o'clock லெக்சர் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஒரு 9:30 நான் ஹோம்ஒர்க் ஃபைல் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்க அப்பவே வந்து அந்த ஹோம்ஒர்க் ஃபைல் எடுத்து ஒரு 10-10:30 சப்மிட் பண்ண பாருங்க. அப்பதான் கரெக்டா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட, இப்போதானே நீங்க அந்த லெக்சர் பாக்குறீங்க இல்லையா, அந்த லெக்சர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு
கரெக்டாக அந்த மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும் கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதில் மோஸ்ட்லி ஓகே கற்பகம்மா ஓகே ஓகே லைக் நீங்கள் டேரக்டாக என் டெலிகிராம் ஐ மீன் அந்த டெலிகிராம் யூசர் நேமுக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கீங்களா? அருண் கிஷோர் 100ன்னு வரும், ரைட்? தீபாஸ் எடுத்து பார்த்தேன் நான் இப்போதான், ஜஸ்ட் நான் தான் பார்த்தேன். ஹரிணி கற்பகம் அண்ட் மீதி ஸ்டூடெண்ட்ஸோட நான் பார்க்கல நீ. ஓகேப்பா, ஓகே 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 தென். ஸோ இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னட்டிசம் பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், கியூரிஸ் லா, ஆட்டமிக் மாடல் ஆஃப் மேக்னட்டிசம், ஹிஸ்டரிசிஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த செக்ஷன்ல உங்களுக்கு கண்டிப்பா தியரிட்டிக்கலா தான் வரும், மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் சால்விங் மாதிரி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ் வந்து என்ன நல்லா உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிருக்கணும், ரைட்? ஸோ ஜஸ்ட் சிங்கிள் மீம், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டைரக்டா போகலாம். Okay, so important terms used in magnetism. So magnetism நீங்க ஸ்டடி பண்றீங்கன்னா there are certain important terms that you must understand. So the very first term is magnetic induction or magnetic field. இது வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா? magnetic field, right? or magnetic field intensity, அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பி, இதுதான் நம்ம இவ்வளோ நாளாக மேக்னட்டிசம்ல படிச்சிருந்தோம் மோஸ்ட்லி இல்லையா? ஸோ தட் இஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்சைட் அ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா. அதோட யூனிட் வந்து வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஆல்சோ டெஸ்லா ஆல்சோ நம்ம போடுவோம், ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி தான். இனி நம்ம படிக்க போற புது டேர்ம் என்னன்னா இட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ இட் இஸ் கிவன் பை த மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த மேக்னடைஸ்ட் சப்ஸ்டன்ஸ். So intensity of magnetization, ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இன்டென்ஸா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அது இண்டிகேட் பண்றது தான் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். எந்த அளவுக்கு மேக்னட்டிசம் இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆயிருக்கிறதுங்கிறத நம்ம இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் திஸ் டேர்ம் த மேக்னெட்டிக் மொமெண்ட் per unit volume of that substance. ஓகேவா? அதை வந்து we will give it as I is equal to m by v, where m is the magnetic moment. ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் சிம்பிள் டேர்ம்ஸ் தான், இதை பத்தி டீட்டெயிலா உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அது என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதோட எஸ்ஐ யூனிட் என்ன, அது மட்டும் உங்களுக்கு போதும். ஓகே, ஸோ அதோட யூனிட் வந்து இட் இஸ் ஆம்பியர் per மீட்டர். ஓகேவா? ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட், டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் per வால்யூம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். அது வந்து இட் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அ மேக்னடைசிங் ஃபீல்ட் டு மேக்னடைஸ் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸை மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கணும் இல்லையா? நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு அந்த சப்ஸ்டன்ஸை மேக்னெட்டிக் ஆக்க முடியுதோ அது வந்து இந்த டேர்ம் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் given as h is equal to b by mu naught minus I, where b வந்து என்ன? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இல்லையா? மேக்னெட்டிக் இண்டக்ஷன். mu naught வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இல்லையா? பெர்மியபிலிட்டி, ரைட்? ட்ரிக் பாத்தீங்களா? இந்த கீழே எழுதும்போது கரெக்டா வர மாட்டேங்குது, அதனால தான் இங்க எழுதி நான் காப்பி பண்றேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் a minute. இப்போ தெரியுதா? ஓகே, இப்போ செக்ஷன் தெரியுதா? இப்போ ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுதா? இந்த லோவர் ரீஜன் உங்களுக்கு தெரியல போல இவ்வளவு நேரம். அட தெரியலன்னு சொல்லிருங்கப்பா. அப்பவே நீங்க எழுதுறது தெரிய மாட்டேங்குது சார்ன்னு சொன்னா நான் கரெக்டா ஸ்கிரீன் மாத்திர போறேன். ஓகே, and I வந்து என்ன? intensity of magnetization, right? intensity of magnetization. ஓகேவா? ஓகே தீபாஸ், ஓகே ஹரிணி, ஓகே. ஸோ சார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக 7 o'clock வரீங்க. ஐ மீன் 7 o'clock வந்து ஒரு 5 minutes அட்டெண்டன்ஸ் போட்டு அப்படியே ஓடுறீங்க. நீங்க ஃபுல்லா லெக்சரை பாருங்க, ஓகேவா? பிகாஸ் நீங்க ஸ்டடி பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு லைவ் டவுட்ஸ் வரும் இல்லையா? அப்போ இந்த லைவ்லயே நீங்க டேரக்டா கேட்டா என்னால ஆன்சர் பண்ண முடியும். நீங்க நான் போனதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து வீடியோ பார்த்து சப்போஸ் அப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் வந்தா நீங்க கமெண்ட் பண்ணிட்டு நான் உட்காந்து ரிப்ளை பண்ணும் இல்லையா? அது வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்லெஸ்.
ஓகே, ஸோ டேரக்டாவே நீங்க மோஸ்ட்லி லைவ் நடக்குமோ லைவே அட்டென்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அதே மாதிரி மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டு த மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி. ஒரு மெட்டீரியல்ல எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதாகுது, உள்ள போகுது. ஓகேவா? அது எந்த அளவுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஏத்துக்குது. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இருக்கீங்கம்மா ஹரிணி, தெரியும். குட் ஸ்டூடெண்ட், குட் ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அதோட ஃபார்முலா என்னன்னா mu is equal to b by h, where b வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்பவும் மாதிரி தான், and h is the magnetic field strength இல்லையா, magnetic field strength. ஸோ அதோட யூனிட் வந்து it is Weber by ampere meter and Tesla meter ampere inverse. ஓகேவா? ஆஃப்கோர்ஸ் இது வந்து லைவ் செஷன், ஐ மீன் இது வந்து ஃபுல்லா தியரிட்டிக்கல் தான். ஸோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து ஃபுல்லா தியரிட்டிக்கலா தான் இந்த செக்ஷன் இருக்கும். தேவையே இல்லாம வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். ஓகேவா? ஓகே, ஸோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டினா என்னவா இருக்கும்? It is the magnetic permeability relative to the permeability of free space இல்லையா? So mu r is equal to mu by mu naught, where mu is the permeability of a substance இல்லையா, of a substance substance, and h வந்து என்ன? What is h? I mean mu naught என்ன? Mu naught is the permeability of free space இல்லையா? நான் எழுதுறது உங்களுக்கு புரியுதா என் ஸ்டூடெண்ட்ஸ்? என் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியுதா? லெஜிபிளா இருக்கா? அதுங்க சொல்லுங்க பாப்போம். பிகாஸ் நான் என்னதான் இருந்தாலும் நான் எழுதுறது உங்களுக்கு புரியாட்டி அது கொஞ்சம் ரிஸ்க் தானே. புரியுதுல? லைக் மை ஹேண்ட் ரைட்டிங். ஓகேப்பா, ஓகே ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு பி நாட் பை பின்னு போடலாம். ஓகே கற்பகம், ஓகே தீபாஸ், ஓகே ஃபைன். So B naught by B னு போடலாம், where B naught is the magnetic field in free space. Okay, and B is the magnetic field in the medium இல்லையா, நம்ம கொடுக்கக்கூடிய மீடியம்ல இருக்கக்கூடிய magnetic field. ஓகேவா? ஓகே, so இது வந்து ரெண்டு சிமிலர் வேல்யூஸோட ரேஷியோ எடுக்கிறதுனால அதுக்கு there will be no units. Okay, there will be no units. நம்ம refractive index மாதிரி மேலேயும் a per meter தான் வரும், சாரி மேலேயும் a வெபர் பை a மீட்டர் தான் வரும், அதே மாதிரி கீழே வெபர் பை a மீட்டர் தான் வரும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா அது மொத்தம் there is no unit. அதே மாதிரி மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி, which is the number of lines, magnetic lines force inside a magnetic substance. Okay, so இதில் வந்து எரர் ஆயிருக்கு. Okay, so magnetic susceptibility is the ratio of the magnetic intensity of magnetization to field strength. ஓகேங்களா? Okay, so the magnetic susceptibility is the ratio of I and H. I வந்து intensity of magnetization. Okay, intensity of magnetization, fine, and H is the field strength. Okay va, kadavule indha mari mistake. Okay, okay, so இந்த 4 டேர்ம்ஸ் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. B is the magnetic field intensity, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். I is the intensity which is given by magnetic moment by volume. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க டைரக்டா I is equal to m by v ன்னு படிச்சிருவீங்க, ஃபைன். பட் எம்னா என்ன, வீனா என்ன நீங்க ஸ்டடி பண்ண மாட்டீங்க. ஒரு ரஷப்ல அந்த ஃபார்முலான்னு போயிடுவீங்க, ப்ராப்ளம் வரும்போது சிக்கிடுவீங்க இல்லையா? ஸோ கரெக்டா ஒரு ஃபார்முலா ஸ்டடி பண்ணுங்க, ஃபார்முலால ஒவ்வொரு டேர்மும் எதை குறிக்குதுன்னு நீங்க பார்க்கணும். So I is equal to m by v, where m is the magnetic moment and v is the volume. அதே மாதிரி h is equal to b by mu naught minus I. I வந்து intensity, v வந்து magnetic field இல்லையா? அதே மாதிரி magnetic permeability, where mu is equal to b by h, where h is equal to the field strength and b is equal to the magnetic field. அதே மாதிரி mu r is equal to mu by mu naught or b naught by b. Reverse பாத்தீங்களா?
permeability of the substance by permeability of free space. அதுவே magnetic field wise எடுத்தோம்னா it is the magnetic field in free space by the magnetic field in the substance or the medium. ஓகேவா? அதே மாதிரி magnetic susceptibility is equal to xm is equal to I by h. ஓகே, I by h. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க நோட் டவுன் பண்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்றேனே நீங்க நோட் டவுன் பண்றீங்களா இல்ல are you noting it down? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ்ப்பா, கண்டிப்பா நோட் டவுன் பண்ணணும். ஓகே கற்பகம், ஓகே ஓகே, நோட் டவுன் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த டேர்ம் என்ன, இந்த டேர்ம் என்ன, அந்த மாதிரி தான் வரும். ஓகேப்பா, ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைன். ஸோ இதுல நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் எவாலுவேஷன், அதாவது ப்ராப்ளம் சால்விங்ல வந்துருச்சுன்னா இட் வில் பி ஒன்லி ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் செக்ஷன். வி ஹாவ் டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சசெப்டபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி டிரைவ் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we have to take this formula. Okay, so h is equal to என்ன, v naught by mu naught minus I இல்லையா? So h is equal to b by mu naught minus I, right? So இந்த formula நம்ம எடுக்கிறோம். இப்போ we have to find the formula for b. ஓகேங்களா? just rearrange. Okay, so b minus I by mu naught is equal to h. So b is equal to என்ன, h, I'm sorry, mu naught h plus I mu naught, that is equal to mu naught I plus h இல்லையா? mu naught I plus h. So that is equal to b is equal to என்ன, mu naught h வெளியே எடுக்கலாமா? h வெளியே எடுத்தா just by h into h plus h, that is equal to mu naught h of I by h plus 1 அப்படி எடுக்கலாமா? fine. so b is equal to mu naught h into I by h plus 1, right? okay, so b is equal to என்ன, but before that நமக்கு ஆல்ரெடி தெரியும் mu is equal to b by h னு தெரியும் இல்லையா? b by h னு தெரியும். so mu naught will be equal to naught b naught by h. அதே மாதிரி mu r will be equal to mu by mu naught இல்லையா? mu by mu naught. okay, so b is equal to இந்த mu naught h நம்ம எப்படி போடலாம்? right, இங்க இருக்கா? b naught is equal to mu naught h. so அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? so that is equal to b naught I by h plus 1 இல்லையா? I by h plus 1. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் xm, அதாவது the magnetic susceptibility is equal to I by h இல்லையா? is equal to I by h. so xm is equal to, just a minute, okay, so xm is equal to I by h. so b is equal to b naught into xm plus 1. so b by b naught is equal to xm plus 1, that is equal to b by b naught என்ன, right? what is b by b naught? it is mu r இல்லையா? it is mu r, right? okay, so xm plus 1 is equal to mu r, or xm is equal to mu r minus 1. இதுதான் final value. okay va? okay, so the relationship between xm and mu r, simple. xm is equal to mu r minus 1, or mu r is equal to xm plus 1. I mean this susceptibility plus 1. இது x இல்ல, xm சொல்லிராதீங்க. okay, susceptibility plus 1. okay va? so இந்த particular formula மட்டும் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க, because most usually வந்து அவங்க கேட்பாங்க. okay va? most usually இது வந்து கேட்பாங்க. fine. so questions related to important terms used in magnetism. okay, இப்போ டெலிகிராம் இதெல்ல நீட்டுக்கு நீங்க இந்த டெரிவேஷன் நீங்க பாத்துக்கோங்க, அந்த டெரிவேஷன் எப்படி போடுறோம் நம்ம பாத்துக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் போதும். ஃபைன். ஓகேப்பா, ஓகே 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 சாய், ஓகே நவீன். ஓகே, ஸோ கிவன்
The relative permeability of iron is 5500. So first என்ன பண்ணணும், given என்னெல்லாம் terms கொடுத்திருக்கோம் நம்ம first எழுதி வைக்கணும் இல்லையா. Hi, ஓகேப்பா, ஓகே, no issues. சிவசக்தி, right? உங்களோட நேம் சிவசக்தி தானே? மெடிக்கல் வைப்ஸ். Okay, let's continue. Okay, so the relative permeability of iron is 5500 சொல்றாங்க. So the relative permeability of iron, what is the symbol? Mu r is equal to 5500. What is its magnetic susceptibility in கேக்குறாங்க. So to find, what should we find? We should find its magnetic susceptibility. Exam. So solution. இப்பதான் சொன்ன இந்த ஃபார்முலா, யாராச்சும் இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். What is the formula? I mean, the answer என்னவா இருக்கும்னு. Let's see. இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் பா, ரொம்ப அடிமட்டமான ப்ராப்ளம். இதோட ஈஸியாலாம் வரவே வராது. Exactly. So correct, Harini, correct. So exam is equal to mu r minus 1. So that is equal to 5500 minus 1. That is equal to 5499. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமா. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த செக்ஷன்ல கரெக்ட் நவீன், கரெக்ட் கற்பகம், நீங்க கரெக்ட் தான், தீபாஸ் கரெக்ட், எல்லாருமே கரெக்ட் தான், ஆன்சர் கரெக்ட். ஸோ இந்த செக்ஷன்ல உங்களுக்கு அதுவே ப்ராப்ளம்ஸ் கேட்டா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ இந்த கொஸ்டின், அதாவது இந்த லெசன் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் வந்தாலும் யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யூ கேன் ஆன்சர் தம். ஓகேவா, இது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால லேட்டர் படிக்கலான்னு விட்டுறாதீங்க, இப்போவே ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த அளவுக்கு ஈஸியான சாப்டர் வராது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி the magnetic moment of a magnet. So given the magnetic moment of a magnet, அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா சிவசக்தி, உங்க நேம் கரெக்ட். ஐ மீன் சாரி, உங்க ஆன்சர் வந்து கரெக்ட். சிவசக்தி கரெக்ட், நவீன் கரெக்ட், எல்லாரும் கரெக்டா. ஓகேவா. ஸோ 12th சிலபஸ் வந்து மோஸ்ட்லி கரெக்டாக மார்ச்ல முடிச்சிருவோம். ஓகேங்களா, மார்ச்ல கண்டிப்பாக முடிச்சிருவோம். ஓகே, பிகாஸ் 12th இருக்கிற ஒவ்வொரு இது வந்து லைக் இன்டெப்தா போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் இன்டெப்தா போய் அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல உங்களுக்கு கம்ப்ளீட் தரவாகிற மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா. ஓகே ஓகே தென். ஸோ given v is equal to, I mean v இல்ல டைமென்ஷன்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, டைமென்ஷன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1.2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ரைட், ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ டு ஃபைண்ட், வாட் ஷுட் வி ஃபைண்ட் ஹியர்? இது வந்து டைரக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராப்ளம் தான். டு கால்குலேட் இட்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? நீங்க அதுக்குள்ள போட்டீங்களா? குட், நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேமா. ஸோ சொல்யூஷன். ஸோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த வால்யூம்? ஓகே, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் இல்லையா? எஸ்மா, ஃபார்முலா வந்து m/v கரெக்ட் தான். ஓகே, அண்ட் சிவசக்தி உங்க ஆன்சர் வந்து நான் செக் பண்றேன், ப்ராப்ளம் போட்டு செக் பண்ணி சொல்றேன். பிகாஸ் எனக்கு ஆன்சர் என்னன்னு தெரியாது. ஸோ v is equal to m/, that is equal to in the products இல்லையா? So 15 into 10 power minus 2 because centimeter into 1 into 10 power minus 2 into 2 into 10 power minus 2, that is equal to 30 into 10 power minus 6 இல்லையா? 6 meter cube, right? Meter cube. 30 into 10 power minus 6 ma, because இது வந்து சென்டிமீட்டர். யாருக்கு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பரவாயில்ல. So I is equal to, what is m? 1.2 into 30 into 10 power minus 6. So இது வந்து like ஒரு 10 times na, இது வந்து 0.4 times வரும் இல்லையா? 0.4. So that is 4 into 4 by 10 வரும். 0.4 நம்ம எப்படி போடலாம்? We have to put it as 4 by 10. ஓகேவா? 10 into 10 into 10 power minus 6. புரிஞ்சுதா? 0.4 நம்ம 4 by 10 போட்டு calculate பண்ணாதான் it is better for us. So that is equal to 4 by 10 power minus 4. That is equal to 4 into 10 power 4 a meter. Yeah. Okay, so 4 into 10 power 4.
என்னப்பா எல்லா ஆப்ஷனும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஆமா, இது ஒரு 7 போடலாமா, இது ஒரு 8, இது ஒரு 9 ப்ராப்ளம் சொல்லிட்டா. ஸோ த திங் இஸ், நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, ஐ மீன் இந்த மாதிரி நம்ம நியூமெரிக்கல்ஸ் மாதிரி வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி இட் வில் பி வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் திஸ் செக்ஷன் alone. ஓகேவா? ஓகே, ஸோ the dimensions ml t power minus 1 and a minus 2 belongs to இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து இந்த மாதிரி வருதுன்னு ஸோ கேட்குறாங்க. வாட் இஸ் த டைமென்ஷன்ஸ்? ஓகேவா? ஸோ கிவன் டைமென்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ml t power minus 1 a power minus 2. ஸோ to find நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், we should find which particular unit, I mean which particular term, இந்த 4 terms இருக்கு இல்லையா, இந்த 4 termல எந்த termக்கு there is this dimension நம்ம செக் பண்ணணும். So to find which has matching dimensions, so solution okay. So a electric field, so electric field oda unit என்ன, what is electric field's unit as a unit? Come on students, சொல்லுங்க பாப்போம். என்னப்பா அதுக்குள்ள ஆன்சரே சொல்லிட்டீங்க. செக் பண்றேன் நவீன். உங்க நேம் என்ன, வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் நேம் நவீன்? உங்க யூசர் நேம் NEVன்னு போட்டிருக்கீங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. எலக்ட்ரிக்கல் பெர்மியபிலிட்டியா? இல்லம்மா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? ஓகேப்பா, ஓகே நவீன், ஓகே. ஸோ நவீன் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோட யூனிட் வந்து இட் இஸ் நியூட்டன் பெர் கூலும் இல்லையா? ஸோ நியூட்டன் பெர் கூலும். ஸோ கூலும் நம்ம எப்படி எழுதலாம்? இட் இஸ் ஆம்பியர் இன்டு டைம், ரைட்? கூலும் வந்து ஆம்பியர் இன்டு டைம். நியூட்டனோட எஸ்ஐ, வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார் நியூட்டன்? நியூட்டனோட டைமென்ஷன்ஸ் வந்து அது ஒரு ஃபோர்ஸ் இல்லையா? நியூட்டன் இஸ் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து எப்படி எழுதுவோம்? இட் இஸ் kg மீட்டர் per second square இல்லையா? ரைட்? So Newton per coulomb, that is equal to kg meter per second square. இங்க வந்து coulomb தான் வரும். So what is kg? m. What is meter square? meter என்ன? l. and t power minus 2 இல்லையா? Right? So that is equal to m l a power minus 1 t power minus 3. மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல. ரைட், கரெக்ட். நான் சும்மா பிரேக் டவுன் பண்ணி காமிக்கிறேன். and magnetic permeability. So இதோட யூனிட் என்ன? what is the unit for magnetic permeability? இப்பதான் பார்த்தோம், right? The unit of for magnetic permeability is Tesla meter ampere inverse இல்லையா? So Tesla meter ampere inverse. Where is Tesla? Teslaோட வேல்யூ என்ன? Tesla is the magnetic field, right? Tesla is the magnetic field. So that is equal to T meter ampere inverse. So that is equal to a power minus 1. இதோட யூனிட் ஓகே, L. So யாராச்சும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷன் யூனிட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். லெட்ஸ் see யார் சொல்றாங்கன்னு. No one. So Tesla is the magnetic field. Yeah, Tesla is the magnetic field. Magnetic field நம்ம எப்படி எழுதலாம்? It is Newton by a meter இல்லையா? Newton by a meter. சொல்றேன் ஹரிணிமா, சொல்றேன். So Newton வந்து என்ன? It is m l t power minus 2 by a into l இல்லையா? So m l t power minus 2 by a l, right? So என்ன ஆகும்? a inverse a போகும். So that is equal to m l போகும் இல்லையா? So m l t power minus 2. ஓகேப்பா, ஓகே. கரெக்டா. ஓகேவா? ஓகே. So it is m l t power minus 2 for the permeability. So அது மேட்ச் ஆகுதா? அதுவும் இல்லை, right? It is not matching. So இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. So மீதி என்ன இருக்கு? We have C
Electrical permittivity. Permittivity ஓட யூனிட் என்ன? What is the unit for permittivity? Permittivity. ஓகே கரெக்ட் ஓகேமா, நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான். இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஃபைன். சிவசக்தி நீங்க ஃபர்ஸ்டே ஆன்சர் போட்டிருக்கீங்க எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டி. செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் செக். சோ பெர்மிட்டிவிட்டியோட யூனிட் என்ன? வாட் இஸ் த யூனிட்? கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். லெட்ஸ் see யார் யூனிட் சொல்றாங்கன்னு. No one. So E is equal to what? Force is equal to what? 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square இல்லையா? r square. So இதை வந்து யூனிட்டா பிரேக் டவுன் பண்ணா Newton is equal to 1 by epsilon naught. What is q1 q2? Weber per ampere அப்படியும் போடலாம். Okay. So what is q1 q2? It is c square இல்லையா? c வந்து என்ன? What is c? இது வந்து c square by what is m square இல்லையா? So epsilon என்ன வரும்? Epsilon will be c square by n m square. நவீன் சொன்ன மாதிரி, right? Okay. Equal to c by n m square. So that is equal to what? c வந்து எப்படி போடலாம்? It is a t by what is l square. Newton வந்து எப்படி போடலாம்? It is m l t power minus 2 இல்லையா? So that is equal to m minus 1 வரும், right? So first இது மிஸ் ஆயிருச்சு. So இது வந்து நம்ம further evaluate பண்ண வேண்டாம் இல்லையா? So this is not the correct option also. So மீதி நமக்கு இருக்கிற term என்ன? It is the magnetic flux இல்லையா? So flux ஓட யூனிட் என்னவா இருக்கும்? So what is the magnetic flux? That is equal to m l t power minus 2 into l. What is unit one is square வரும் இல்லையா? L square, that's equal to m l cube t power minus 2. அப்போ அது நாலு ஆப்ஷன் வரல. எங்கேயாச்சும் மிஸ்டேக் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த வெரிஃபை பண்ணலாமா? ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் கூலும். ஸோ இட் இஸ் n l t power minus 3 a power minus 1. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டியோட யூனிட் என்ன? t m m a இன்வர்ஸ் இல்லையா? என்னப்பா யாராச்சும் சொல்லியிருக்கலாம்ல. ஸோ tm a power minus 1 எப்படி போடணும்? tm by aன்னு போடணும் இல்லையா? நான் என்ன போட்டிருந்தேன்? tm a power minus 1ன்னு போட்டிருந்தேன். அதுல தான் மொத்த பிரச்சனையும் a. So that is equal to m l t power minus 2 l by a. So that is equal to what? m l t power minus 2 square a power minus 1, right? Okay. யூனிட்ஸ் கரெக்டானா தப்பா வருது. ஓகே. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டியோட யூனிட் வந்து கூலும் per நியூட்டன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மீட்டர் பவர் வருது. என்னதுப்பா ஹரணி? ஆமால கூலும் ஸ்கொயர் வரும். அப்போ a ஸ்கொயர் t ஸ்கொயர் வரும். பட் ஸ்டில் m பவர் மைனஸ் 1 வருது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லை. சியும் கிடையாது. இட் இஸ் நாட் சி. இட் இஸ் நாட் டி ஆல்சோ பிகாஸ் எல் ஸ்கொயர், ரைட்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் கிடையாது. ஓகே. tm by a தான். ஸோ டெஸ்லாவோட ஏதாச்சும் யூனிட்ல நம்ம எரர் போட்டிருக்கோமான்னு பார்க்கலாமா? ரைட். ஸோ இந்த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியோட யூனிட் வந்து நம்ம போட வேணாம். நம்ம டைரக்டா b by h வச்சு போடலாம். ஓகேவா? ஸோ b by h. ஸோ அப்படி போட்டு பார்க்கலாமா? ஓகே. ஸோ b by h, so that is equal to what? b ஓட யூனிட் என்ன? it is Tesla. h ஓட யூனிட் வந்து a by m இல்லையா? a by m. so that is equal to m l t power minus 2 for Tesla இல்லையா?
Tesla it is ml a power minus 2 and it is a, right, a by m. அப்போ a க்கு வந்து அதுதான் a தான் வரும் by l power minus 1, I mean l minus 1 வரும், that is equal to m l square t power minus 2 a. So still there is an error. Let me check. Okay, so again what there is an error, question में error, we have to check, right? Okay, so this is a pending question. Okay, I will check it and give it to you because question le error irukka vaaipu irukku. Okay, so classification of substances on basis of their magnetic behavior and their origin. So number magnetic substances edukumbo there is a particular configuration for each substance based on which they work. Okay, based on which they work. Okay, students irukingla? Okay pa, okay. So the origin of atomic model in the question namu gudthudilla. Okay, I will be just 1 minute, students, I will be back. Okay, just 1 minute. Sorry, okay, so question வந்து நான் சொன்ன மாதிரியே தப்பு தான் இருக்கு, ஸ்கொயர். ஓகேவா? so given first இருந்து போடலாமா? okay, sorry for the delay. So given the dimensions ml t power minus 2 a power minus 2 வந்து it belongs to which நமக்கு தெரியும். So to find the matching term இல்லையா, matching term. Okay va? So Naveen இருக்கீங்களா? ஆப்ஷன் பி தெரியலமா, நான் क्वेश्चन தான் செக் பண்ணேன். ஹாய் நவீன், ஹாய், சாரி. ஓகே, solution, there is a small error in the question. Okay, அதுதான் வெரிஃபை பண்ண போறேன். Okay, so first வந்து electric field I already put it, just number first in the போடலாம். I'm not trying to waste time here, so first போடுறேன். Okay, so electric field E is equal to what? Electric field equal to the force per coulomb, அப்ப Newton per coulomb. So Newton per coulomb na it is kg meter per second square by coulomb இருக்கு இல்லையா. So coulomb வந்து எப்படி போடுவோம்? It is AT இல்லையா. So that is equal to m l t power minus 3 a power minus 1. அது ஒண்ணு அப்படிங்கிறீங்க, போட்டு பார்ப்போம். So magnetic permeability இது வந்து எப்படி போடுவோம்? mu is equal to b by h னு போடுவோம். இந்த b எப்படி போடலாம்? it is newton by a மீட்டர் இல்லையா, ampere மீட்டர். அதே மாதிரி h வந்து ampere by மீட்டர் இல்லையா, right? ampere per meter, yes, ampere per meter. Okay, so that is equal to newton வந்து அதே தான் ml t power minus 2 by a l இல்லையா into 1 by a, what is a தான் by l power minus 1 இல்லையா. so l, right,
ஓகே. ஸோ இது வந்து எல் வந்து மேலே வரும் இல்லையா, எல் வந்து மேலே வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எம் எல் போகும் எல் டி பவர் -2 ஏ பவர் -2 மேட்ச் ஆகுதா? அப்பாடா. ஓகேப்பா, ஓகே, இஷ்யூஸ் இல்லை. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் சொன்ன மாதிரியே தான் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஒரு சின்ன எரர், -1 பதில் -2, அதனாலேயே இவ்வளோ எரர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சாரி ஃபார் த ஸ்டூடெண்ட், ஐ மீன் சாரி ஃபார் திஸ் ஸ்மால் எரர். ஓகேவா? ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் எரர் ஆயிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் அவங்களே கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் எங்கள் சைடு தப்பாயிருச்சு, ரியலி சாரி, ப்ளீஸ் செக்னு சொல்லி அவங்களே கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகேவா? ஸோ கொஞ்சம் குளறுபடி ஆயிருக்கு. ஸோ டூ யூ ஹேவ் எனி இஷ்யூஸ்? உங்களுக்கு ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணணுமா? இஸ் தேர் எனிதிங் that is to be clear to you? ஓகே நவீன், ஓகே ஹரிணி, ஓகே. நான் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணுவேன்னா, லைக் சொல்யூஷன் செக் பண்ணாமல் கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டு நான் என் வாட்டுக்கு அப்படியே சால்வ் பண்ணுவேன். பிகாஸ் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஏன்னா நானும் அதே மாதிரி தான் லைக் போடுவேன். ரைட்? ஓகே, கற்பகம், ஓகே நவீன், தீபாஸ், எவ்ரிவன், ஹரிணி, ஓகேப்பா, போலாமா? ஓகே. So classification of substances on the basis of magnetic behavior and their origin. So நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை அதோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? we can separate those materials based on their properties. But அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வருது? what is the reason behind the magnetic properties? அது நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக அவங்க வச்சிருக்கிற மாடல் தான் the atomic model of magnetism. So as per this model, இந்த magnetism உருவாகிறதுக்கு there are 3 main causes. The first cause வந்து electrons revolving around the atom forming an current loop. So இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருப்போம். a current carrying coil இருந்து எப்படி வரும்? I mean what will come? Magnetic field வரும். So ஒரு current carrying coil இருக்குன்னா அந்த கரண்ட் கேரிங் காயில் இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஒரு அட்லீஸ்ட் நம்ம தேங்க்யூ ஹரிணி, தேங்க்யூ. நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் த ஆட்டம் ஃபார்ம் அ கரண்ட் லூப். ஸோ கரண்ட் லூப்பால மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அது எந்த ரூல் வச்சு நம்ம சொல்லுவோம்? யாராச்சும் சொல்றீங்களா? லெட்ஸ் see யார் சொல்றாங்கன்னு. நமக்கு ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருக்குன்னா அந்த கரண்ட் கேரிங் லூப் இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எந்த ரூல் வச்சு நம்ம சொல்லுவோம்? இதே கேள்வி நான் எஸ்டர்டேயும் கேட்டேன். பட் ஸ்டில் எக்ஸாக்ட்லி தீபாஸ், தம் ரூல். ஓகே, தம் ரூல். ஓகே கற்பகம், ஓகே பாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரண்ட் கேரிங் லூப் வந்து ரெசம்பிள் பண்ணுது இந்த எலக்ட்ரான்ஸ் இல்லையா? நம்ம அதை பத்தி தனியாவே ஒரு செக்ஷன் எடுத்தோம் இல்லையா? ரிவால்விங் எலக்ட்ரான் அரௌண்ட் ஆர்பிட் இன் அன் ஆட்டம் நம்ம எடுத்தோம் இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்னால ஆட்டம்ல வந்து we will get magnetic field. இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து ஸ்பின்னிங் எலக்ட்ரான்ஸ் will have an intrinsic magnetic dipole moment. ஸோ ஒரு சார்ஜ் ஸ்பின் ஆச்சுன்னா அது ஸ்டில் ஒரு டைப் ஆஃப் மோஷன் தானே இல்லையா? Because நமக்கு magnetic field வந்து it comes through moving charges, right? Moving charges and spinning electrons வந்து என்ன? அதுவும் ஒரு டைப் ஆஃப் மோஷன் தான் இல்லையா? அது எலக்ட்ரான் ஸ்பின் ஆகுதுன்னா அது வந்து ரெஸ்ட்ல கிடையாது, it is still moving. So அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருந்தும் கூட we will get a magnetic dipole moment. And நமக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மெயின் ரீசன் இதுதான். ஓகேவா? So this is the main reason or the main contribution to the magnetic field. அதே மாதிரி the motion of charge within the nucleus also contributes to magnetism. So நமக்கு நியூக்ளியஸ்ல இடையில இருக்கக்கூடிய அந்த புரோட்டான்ஸ் எல்லாம் லைக் சின்ன நியூக்ளியர் ரேஞ்சிலேயே கொஞ்சம் மோஷன் பண்ணும். ஓகே, இட் will just move. அந்த அளவுக்கு இல்லை, எலக்ட்ரான்ஸ் மாதிரி ஃபுல்லா ரிவால்வ் ஆகாது, பட் டு சம் எக்ஸ்டென்ட் அது வந்து மூவ் ஆகும். அதனாலே நமக்கு மேக்னெட்டிசம் வரும். ஓகேவா? சோ நம்ம எடுக்கக்கூடிய ஆட்டம்ல இது இருந்து மெஜாரிட்டி மேக்னெட்டிசம் வருதா, or இது இருந்து மெஜாரிட்டி வருதா, or இது இருந்து மெஜாரிட்டி வருதான்னு பொறுத்து we will have different types of rules. Okay, I mean different types of materials.
அதுல ஃபர்ஸ்ட் foremost important material தான் diamagnetic materials or diamagnetism. ஓகேவா? ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா இட் வில் பி ரெப்பல்ட் பை அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா இது வந்து அது ரெப்பல் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அங்க இதுல வந்து கொஸ்டினே கேட்பாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டால தான் ரெப்பல் ஆகுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நார்த் போலுக்கு பக்கம் இருக்கோ ஒரு சவுத் போலுக்கு பக்கம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரிப்பல், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால இது வந்து ரெப்பல் ஆயிரும். ஓகேவா? அதுதான் டயாமேக்னெட்டிசம். பிகாஸ் நம்ம மோஸ்ட்லி வந்து ரிப்பல்ஷன் என்ன எடுப்போம், நார்த் போல் ரிப்பல்ஷன், சவுத் போல் ரிப்பல்ஷன் சொல்லி அந்த நார்த் போல் சவுத் போல் வந்து இது கூட கொண்டு வந்துரும் அந்த ரிப்பல் டேர்ம் பார்த்தாலே. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தாலும் ரிப்பல் ஆகக்கூடிய மெட்டீரியல் தான் டயாமேக்னெட்டிசம். அது வந்து நார்த்தோ சவுத்தோ எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த பிஸ்மத், ஆன்டிமனி, கோல்டு, கார்ட்ஸ், வாட்டர் அண்ட் ஆல்கஹால். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா வாட் வில் ஹேப்பன், இட் வில் அக்யூர் ஃபீபிள் மேக்னெட்டிசம் ஆப்போசிட் டு த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? ஆப்போசிட் டு த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நம்ம ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலை எடுத்து அதை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வில் கெட் சம் கைண்ட் ஆஃப் ரிப்பல்ஷன் இல்லையா? பிகாஸ் இட் வில் ஃபீல் ஃபீபிள் மேக்னெட்டிசம் ஆப்போசிட் டு த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். இந்த ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தானே ரிப்பல்ஷன் டைரக்ஷன், ரைட்? ஓகே. அதே மாதிரி இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் டு வீக்கர் பார்ட்ஸ் ஆஃப் அ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ரிப்பல் ஆகக்கூடிய பொருள் தான் இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இல்லையா? ஸோ நமக்கு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா என்ன ஆகும், சில இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சில இடத்துல வீக்கா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரேண்டமா ஒரு ஃபிக்ஸா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காம அங்கங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், அங்கங்க வீக்கா இருக்கும் இல்லையா? ஸோ என்ன ஆகும், ஸ்ட்ராங்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் இருந்து the diamagnetic material will have a huge repulsion, right? Huge repulsion. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அதுக்கு ஒரு ரிப்பல்ஷன் ஃபீல் ஆகும். பட் வீக்கா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ல என்ன இருக்கும், கம்மியா தான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அங்க அதிகமா ரிப்பல்ஷன், இங்க கம்மியா ரிப்பல்ஷன். ஸோ அதிகமா இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன்னால the diamagnetic material will come from the strong magnetic field region to the weak magnetic field region. அது ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதே மாதிரி the magnetic, I mean இந்த magnetic propertiesல diamagneticனாலும் சரி நீங்க எந்த magnetic material எடுத்தாலும் நீங்க நீட் பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் என்னன்னா these three. ஓகேவா? இது மூணும் தான். ஓகேவா? so the very first is the relative permeability of a diamagnetic material will always be less than 1. ஓகேவா? so நீங்க ஒரு diamagnetic material எடுத்தா it will have a value less than 1. ஓகேவா? less than 1 னா அப்படியே 1 0 மைனஸ் அந்த மாதிரி நெகட்டிவ்க்கே போயிடும். ஓகேவா? அதே மாதிரி the electric susceptibility, sorry, the magnetic susceptibility will always be small and negative. ஓகேவா? it will be always be small and negative. Students இதை நோட் டவுன் பண்றீங்களா? because these are all key terms. ஓகே, ரொம்ப கீவேர்ட்ஸ் தான் இது. ஓகேவா? நோட் டவுன் பண்றீங்களா? ஹாய் ஃபேர் ப்ரோமாக்ஸ், நீங்க இடையில வரீங்க இடையில விடுறீங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் மீ செக். ஓகே ஓகேப்பா, ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ நோட் டவுன் இட். ஓகே, ஸோ நமக்கு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குன்னா அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல the relative permeability will always be less than 1 and the magnetic susceptibility அது வந்து கண்டிப்பா ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கும் and நெகட்டிவாகவும் இருக்கும். But the most important point is it is always a constant with temperature or field. So நம்ம என்னதான் எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் நிறைய கொடுத்தாலும் டெம்பரேச்சர் என்னதான் நம்ம வேரி பண்ணி இருந்தாலும் we will have a constant magnetic susceptibility. ஓகேவா? அது வந்து it is a very 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 important point. ஓகே ஓகேவா? ஓகே, அதே மாதிரி minus I is proportional to H. So
ஒரு டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்தோம்னா the intensity of magnetization will be directly proportional to what? Minus of the field strength இல்லையா? So negative relation அதுதான், right? So minus I H, ஓகேவா? I is proportional to H என்ன வரும்? இப்படி வரும் இல்லையா? பாசிட்டிவ் டைரக்ஷன்ல. இது வந்து minus I is proportional to H, so it's just the negative direction. ஓகேவா? Okay. So the diamagnetic substances is present in all materials. அதாவது இந்த மாதிரி டயமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் அ யூனிவர்சல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இட் இஸ் அ யூனிவர்சல் டெம்பரேச்சர் அண்ட் ஃபீல்டு தான். டெம்பரேச்சர் பை ஃபீல்டு இல்ல. ஆர் ஃபீல்ட். ஓகேவா? டெம்பரேச்சர் பை ஃபீல்டுனா அப்படி ஒரு தனியா டேர்ம் இருக்குன்னு நீங்க நினைச்சிட போறீங்க. Okay. So diamagnetic materials க்கு வந்து there is something called a universal property. So நீங்க என்ன மெட்டீரியல் எடுத்தாலும் சரி அதுல கண்டிப்பா ஒரு diamagnetic nature இருக்கும். ஓகேவா? So suppose நமக்கு இந்த மாதிரி paramagnetic or ferromagnetic or இந்த மாதிரி different types இருந்தாலும் கூட அதுலயும் கொஞ்சம் small amountக்கு there will be a diamagnetic nature. ஓகேவா? Diamagnetic nature is present in all materials. ஓகேவா? So அதே மாதிரி this diamagnetic material is usually found in atoms with even number of valence electrons. So what is a valence electron first? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு valence electron னா என்ன? What is a valence electron? Students, let's see. வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன? நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க இல்லையா? வாட் இஸ் a வேலன்ஸ் எலக்ட்ரான்? ஆமாப்பா, நீங்க இப்பதான் அங்க வரீங்களா? ஓகே, சோ கான்ஸ்டன்ட் வித் டெம்பரேச்சர் தான்ப்பா. ஆமா, கான்ஸ்டன்ட் வித் டெம்பரேச்சர் ஆர் ஃபீல்ட். நம்ம என்ன ஃபீல்டோ என்ன டெம்பரேச்சர் கொடுத்தாலும் ஆமா அதுதான் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதுதான் மகேஸ்வரி. ஓகே, ஸோ த மேக்னெட்டிக் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா தீபாஸ் ஹரிணி எல்லாரும் சொன்னீங்க, மகேஸ்வரி நீங்களும் சொல்லிட்டீங்க. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரானா இட் இஸ் த சம். ஓகே ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே okay okay so valence electron, those are the electrons which are present in the outermost shell இல்லையா? நீங்க ஒரு ஆட்டம் எடுத்தா அதுக்கு நிறைய ஷெல்ஸ் இருக்கும். அந்த ஷெல்ஸ் outermost shell இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய ஆட்டம்ல ஈவன் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா we can call it as a diamagnetic material. ஓகேவா? diamagnetic material. and இப்போ நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா what will happen? the electrons with m in the direction of b will slow down. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்ல கண்டிப்பா மூவ் ஆகுற எலக்ட்ரான்ஸுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து சப்போஸ் நமக்கு if it is in the direction of b, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் நமக்கு இந்த பர்டிகுலர் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குன்னா இட் வில் பிகின் டு ஸ்லோ டவுன். அண்ட் அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா மேக்னெட்டிக் மொமெண்ட் இருந்துச்சுன்னா the electrons will begin to accelerate. Okay, it will begin to accelerate and this will induce a magnetic moment opposite to b. Okay, this will induce a magnetic moment opposite to b. So for example, உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெட்டீரியல்ல if there is some magnetic field, ஓகேங்களா? if there is some magnetic field, நமக்கு என்ன ஆகும்? இந்த magnetic fieldனால there will be a magnetic moment induced இல்லையா? பட் இந்த diamagnetismல என்ன ஆகுது? there will be a magnetic moment induced in the opposite direction. opposite directionல induce ஆகுது. so இது என்னவாகும்? cancel out ஆயிரும். so the net magnetic moment will be 0. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நமக்கு டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல the net magnetic
magnetic moment will be 0. நீங்க என்னதான் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் வச்சாலும் சரி, அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி there will be an opposite magnetic moment. So அதுவும் இதுவும் கம்பைன் ஆகி the net result will be 0. ஓகேவா? ஸோ நான் again சொல்றேன், diamagnetic materialsனா it is repelled by a magnetic field. ஓகே, இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இருந்து சொல்றது அப்படியே நோட் டவுன் பண்ணிருங்க. The diamagnetic materials are repelled by a magnetic field. அது வந்து one key point. The relative permeability is less than 1 and the magnetic susceptibility will be negative and it is constant with temperature or field. ஓகேவா? இதுதான் key points. அதே மாதிரி this is a universal property. So இந்த 4 points நீங்க நோட் டவுன் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்களா? So இந்த செக்ஷன் வந்து it is not much important but still. Okay, are you noting it down? Okay, and அதே மாதிரி ஃபைனல் ஒரு பாயிண்ட் கூட நோட் பண்ணிக்கோங்க. The net magnetic moment inside the diamagnetic material will be 0. ஓகேவா? A total of 5 points. Okay, so இந்த 5 points நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Okay, okay, so இது வந்து diamagnetic material. இனி அடுத்தது வந்து it is the paramagnetic materials. ஓகேவா? so paramagnetic materials or paramagnetism. so இந்த மெட்டீரியல் என்ன ஆகுதுன்னா நேரா ரிவர்ஸ்ல it is getting attracted by a magnetic field. Okay, it's getting attracted by a magnetic field. Okay, எனக்கு அப்பகம் போயிட்டீங்களா? Okay நவீன், okay மகேஸ்வரி, ஹரிணி, okay தீபாஸ், okay. Okay, so paramagnetic material it is getting attracted by a magnetic field. So அதோட examples தான் இந்த platinum, aluminum, chromium, manganese, CuSO4 solution. Okay, these are examples. Okay, so these occur feeble magnetism in the direction of external magnetic field. So நமக்கு ஒரு magnetic field இருந்தா it will acquire magnetism in the direction of external magnetic field. ஓகேவா? அதுல வந்து diamagnetic material வந்து opposite directionல, இதுல வந்து in the same direction. ஓகேவா? and it moves from weaker to stronger parts of the non-uniform magnetic field. so இப்போ ரெண்டு இடத்துல இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, இங்க இருந்து வீக்கா இருக்குன்னா என்ன ஆகும்? நம்ம இங்க paramagnetic material வெச்சா this strong region will attract it more இல்லையா? இதுல வந்து magnetic field வந்து ஹையா இருக்கிறதுனால it will attract it more. so இந்த ரீஜனுக்கு போயிடும். Okay, அதுதான் சொல்றாங்க it will move from the weaker to the stronger parts of the non-uniform magnetic field. அதே மாதிரி இதையும் நோட் பண்ணிக்கோங்க, mu r is slightly greater than 1 and the magnetic susceptibility is positive. so paramagnetic materialல நமக்கு இருக்கக்கூடிய relative permeability will be greater than 1 and அதே மாதிரி the magnetic susceptibility will be positive. ஓகேவா? கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி டயமேக்னெட்டிக் ரிவர்ஸ்ல இட் வில் பி I proportional to H. அதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் -I proportional to H இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு the intensity of magnetization இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி an important point என்னன்னா இட் ஃபாலோஸ் Curie's law. ஸோ Curie's law படி என்னன்னா magnetic susceptibility, okay, magnetic susceptibility is inversely proportional to the temperature in kelvins. okay va? because ஏன் kelvin நம்ம போடுறோம்? because it's the SI unit of temperature. so the magnetic susceptibility is inversely proportional to the temperature. okay, inversely proportional to the temperature. நம்ம ரிமூவ் பண்ணா என்ன பண்ணும்? ஒரு கான்ஸ்டன்ட் போட்டோம். okay, இது வந்து Curie's constant சொல்லுவாங்க. நம்ம ரிமூவ் பண்ணும்போது போடக்கூடிய கான்ஸ்டன்ட் வந்து Curie's கான்ஸ்டன்ட். அந்த டேர்ம்ஸ் அதோட வேல்யூஸ் என்னால உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த கிராஃபோட ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணணும் அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு மேல கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சோ the magnetic susceptibility is equal to C/T. ஓகே ஹரிணி, ஓகேவா? ஓகே, சோ இந்த பாராமேக்னெட்டிசம் எப்படி வருது? சோ இது எப்படி வருதுன்னா ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் நீங்க நார்மல் கண்டிஷன்ல எடுத்தீங்கன்னா it will have many atoms in different directions. so diamagnetic materialல நமக்கு இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்ல வந்து அந்த மாதிரி magnetic moment இருக்காது. okay, so that is the most important point. atoms will have
permanent magnetic moment. So நம்ம paramagnetic material எடுத்தா அதுல இருக்கக்கூடிய atoms வந்து it will have a permanent magnetic moment, but அந்த atoms வந்து ஒரே directionல இல்லாம அங்கங்க இருக்கும். So இதோட magnetic moment இந்த direction, இதோட magnetic moment இந்த direction, அந்த மாதிரி random directionல இருக்கும். So நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஒரே டைரக்ஷன்ல கொண்டு வர வைக்கணும் இல்லையா? we have to bring them in the same direction. So same directionல கொண்டு வந்தா என்ன ஆகும், நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட கொடுக்கணும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தா என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி மேக்னெட்டிக் டைபோல்ல படிச்சிருப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம கொடுத்தா the magnetic dipole will align itself towards the magnetic field இல்லையா? அதே தான் இங்க நடக்குது. இந்த மெட்டீரியல்ல ரேண்டமா நிறைய டைரக்ஷன்ஸ்ல there are magnetic moments. எக்ஸ்டர்னலா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா every single atom will align itself in the same direction. ஓகேவா? it will align itself in the same direction. So same direction என்ன ஆகும், அதுக்கு ஒரு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும், அதனால it will get attracted. ஓகேவா? attracted. So நம்ம இந்த டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த மாதிரி அலைன் ஆகிற ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? பிகாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் இன்க்ரீஸ் ஆனா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேண்டமா இல்லையா, கைனடிக் எனர்ஜி இருக்கிறதுனால the atoms will begin to go erratic இல்லையா, random directionsல போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி அலைன் ஆகிற ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுனால the paramagnetic material is temperature dependent இல்லையா, temperature dependent. பட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஆட்டம் வச்சு இல்ல, ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வச்சு தான் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இல்லையா? பட் இதுல நம்ம மொத்த ஆட்டமையும் எடுக்கிறோம், ரைட்? மொத்த ஆட்டமையும் எடுக்கிறோம். ஸோ மொத்த ஆட்டம் வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கைனடிக் எனர்ஜி வரும், கைனடிக் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும் இல்லையா? ஸோ paramagnetic materials are temperature dependent. Okay, so note down பண்ணிக்கோங்க. Are you ready? Just key points. Okay, just key points மட்டும் நான் note down பண்ற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. Okay, Maheshwari. Okay. So paramagnetic materials are attracted by magnetic field. Okay, paramagnetic materials are attracted by magnetic field. அது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. Then mu r is slightly greater than 1. Mu r is slightly greater than 1. ஓகேவா? slightly greater. Okay, அதுவும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓ இப்படி சிம்பிள் இல்ல, just like this. ஓகேவா? mu r is slightly greater than 1. அதே மாதிரி the magnetic susceptibility is positive. Okay, the magnetic susceptibility is what? Positive. நோட் பண்ணிக்கோங்க. And it follows Curie's law. Okay, it follows Curie's law, and the magnetic susceptibility is equal to C by T, where T is the temperature in Kelvin. Okay, T in Kelvin. ரொம்ப ஸ்பீடா சொல்றேனா இல்ல சொல்ல நீங்க எழுதுறீங்களா? ஃபைன். ஓகே, போலாமா? ஓகே தீபாஸ். ஓகே ஸோ டெம்பரேச்சர் டிபெண்ட் அந்த பாயிண்ட் வேணும் நீங்க எழுதிக்கோங்க. அது வந்து இந்த கியூரியில் இருந்தே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ஓகே நவீன் இருக்கீங்களா? நவீன், ஹரிணி, தீபாஸ் இருக்கீங்க, ஹரிணி இருக்கீங்க, மகேஸ்வரி, கற்பகம் ஓடிட்டாங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபெர்ரோ மேக்னட்டிசம். ஸோ நம்ம டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல பார்த்தோம். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் அட்ராக்டட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லையா, ஐ மீன் ரிப்பெல்ட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்ட். பாராமேக்னெட்டிக் வந்து இட் இஸ் அட்ராக்டட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து இட் இஸ் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ரிப்பல் ஆகுது, தென் அட்ராக்ட் ஆகுது. இதுல வந்து ரொம்ப ஹையா அட்ராக்ட் ஆகுது.
அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகுது. அதுதான் ஃபெர்ரோ மேக்னட்டிசம். அண்ட் அதை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ அயர்ன், நிக்கல், ஸ்டீல், கோபால்ட் அண்ட் தேர் அலாய்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? So it acquires strong magnetism even with weak external magnetic field. So already சொல்லிட்டோம், it is getting strongly attracted. So it acquires strong magnetism even with the external field being weak. So நமக்கு எந்த அளவுக்கு வீக்கா நமக்கு magnetic field இருந்தாலும் கூட it is getting strong magnetism. Okay, it is getting strong magnetism. Okay, so mu r is huge in the range of thousands. So mu r வந்து ரொம்ப ஹையா இருக்கும். Okay, the relative permeability is very 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 high for this, and exam is positive and very large. அதேதான் the relative, I mean the magnetic susceptibility என்ன ஆகுது, it is also positive and it is very 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 large. Okay வா, it is very 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 large. அதே மாதிரி it doesn't follow Curie's law, it follows Curie-Vies law. So நானும் இதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். Curie law ஒன்று, Curie-Vies law ஒன்றுன்னு நான் எனக்கு அப்போ தெரியல. பட் போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா? Curie law வந்து தனியா, Curie-Vies law வந்து தனியா. அதோட ஃபார்ம் வந்து சேமா இருக்கும். அஃப்கோர்ஸ் அதோட அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் வந்து சேமா இருக்கும். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அது வந்து சேமா இருக்கும். பட் அதோட டேர்ம்ஸ் வந்து இட் வில் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இது ஓகே. ஓகே, அதே மாதிரி the magnetic susceptibility decreases with increase in temperature. So ஒரு ferromagnetic material எடுத்தா அதோட magnetic susceptibility will decrease with increase in temperature. ஓகேவா? it above the Curie's temperature. So Curie's temperature ஒரு பர்டிகுலர் இது இருக்கு, அதுக்கு மேல போயிருச்சுன்னா it becomes a paramagnetic material. So this is the most important point regarding ferromagnetic materials. அதுல அந்த ferromagnetic மெட்டீரியலோட டெம்பரேச்சர் நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேல எடுத்து போயிட்டோம்னா it will become paramagnetic. ஓகேவா? அண்ட் அதுல IH curve, அதாவது intensity of magnetization versus the field strength curve வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல வரும். ஓகே, இந்த மாதிரி டைரக்ஷன்ல வரும். ஓகேவா? இந்த ஜெனரல் ஃபார்ம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, பெருசா வேற யூஸ் இல்லை. ஓகே, ஸோ Curie-Vies law. ஸோ Curie law ஆல்ரெடி பார்த்துட்டோம், which is exam is equal to C by T. இல்லையா? C by T. இது வந்து என்னன்னா this is the Curie-Vies law. அது வந்து paramagnetic மெட்டீரியலுக்கு. ஓகே, so Curie law is for paramagnetic materials. Curie-Vies law கிட்டத்தட்ட சேம் ஃபார்ம் தான் இல்லையா? C by T, இதுல T minus TC. Okay, it is for ferromagnetic materials. Okay, so இதுல அதே தான் சொல்றாங்க, that the magnetic susceptibility is equal to inversely proportional to 1 by temperature minus the Curie temperature. Okay, temperature minus the Curie temperature, this is the most important point. அதுல வந்து 1 by temperature னு டைரக்டா போட்டுருப்பாங்க, இதுல it is the temperature minus the Curie temperature. ஓகேவா? சோ அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம், this is this constant. ஓகேவா? சோ இதுல அதே தான் நமக்கு exam will decrease with increase in temperature and slowly இந்த Curie temperature region-க்கு வரும். But once in the Curie temperature region-க்கு வந்துருச்சுனா what will happen? It will become a paramagnetic material இல்லையா? So உடனே இந்த region-க்கு வந்த அப்புறம் its behavior will be like exam will be equal to 1 by T. ஓகேவா? Its behavior will change. அதுக்கப்புறம் paramagnetic material எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் அதே ரேஞ்சில் தான் ஆக்ட் பண்ணும். ஓகேவா? These are the basic concept. But இந்த ferromagnetic materials வந்து எப்படி வருது? What is the reason behind it? அதுக்கு வந்து we need to understand something called domains. Okay, something called domains. So நம்ம paramagnetic material என்ன பார்த்தோம்? நிறைய atoms இருக்கும், atomsக்கு வந்து permanent magnetic moment இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் it will have a permanent moment, magnetic moment. Okay, but இதுல என்ன முக்கியமான பாயிண்ட்னா, ஒவ்வொரு ஆட்டமுக்கும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொரு ரீஜன்லயும் இருக்கக்கூடிய அத்தனை ஆட்டம்ஸுக்கும் இட் வில் ஹேவ் த சேம் மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் ஒன் சிங்கிள் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஆட்டம் எடுக்கிறோம்னா பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல ஒவ்வொரு ஆட்டமும் வேரியஸ் டைரக்ஷன் இருக்கும். பட் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நம்ம ஒரு ரீஜன் எடுக்கிறோம்னா
ஓகே, இந்த ரீஜன் எடுத்தோம்னா இந்த ரீஜன் இருக்கக்கூடிய அத்தனை ஆட்டம்ஸ் அதுக்கு வந்து இட் வில் ஹேவ் அ மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ இந்த ரீஜன்ல இட் வில் ஹேவ் த சேம் டைரக்ஷன், இந்த ரீஜன் இட் வில் ஹேவ் த சேம் டைரக்ஷன். அந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸ் இருக்கும். இந்த ரீஜன்ஸ் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா we call it as the domains. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்தோம்னா அந்த ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வில் பி டிவைடட் இன்டு மெனி செக்ஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் டிவைட் ஆகும். அந்த நிறைய பார்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா we call it as the domains. ஓகேவா? டொமைன்ஸ். அண்ட் ஒவ்வொரு டொமைன்லயும் இருக்கக்கூடிய அத்தனை ஆட்டம்ஸுக்கும் the net magnetic moment will be in the same direction. ஓகேவா? ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாதப்போ. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் நமக்கு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா என்ன ஆகும்? வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இட் வில் ஹேவ் த சேம் மேக்னெட்டிக் மொமெண்ட் in the given direction, but it works through domain growth. ஓகேவா? ஸோ என்ன ஆகும்னா, இப்போ வந்து நமக்கு இதுல டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இருக்கு, ரைட்? டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸ்லோலி டொமைன் க்ரோ ஆகுது. அதாவது இப்போ நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கொடுக்குறோம். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா, திஸ் டொமைன் வில் ஸ்லோலி க்ரோ. அதாவது இந்த டொமைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் இங்க இருக்கிற ஆட்டம்ஸையும் எடுத்துரும். அப்புறம் கொஞ்சம் பெரிய டொமைன் ஆயிரும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஆட்டம்ஸ் எடுத்து பெரிய டொமைன் ஆகி அண்ட் ஃபைனலி ஒரு குறிப்பிட்ட டைம் குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் இட் வில் அக்வயர் த என்டையர் மெட்டீரியல். ஓகேவா? இது வந்து வீக்கா இருக்கும்போது ஒரு டொமைன் வந்து, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல டைரக்ஷன்ல எந்த டொமைன் இருக்கோ அந்த டொமைன் வந்து மெதுவா மற்ற டொமைன்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸையும் உள்ள இழுத்துரும். அப்படி அந்த டொமைனோட சைஸ் வந்து கொஞ்சம் பிக்காய் ஃபைனலி இட் வில் ரீச் அ மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? அதாவது இதுல வந்து இந்த அளவுக்கு தான் வருதுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஓகே, இதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஓகே, சோ அந்த டொமைன் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து இட் வில் கண்டினியூ டு க்ரோ. ஓகே, இது வந்து வீக்கா கொடுத்தா. ஸ்ட்ராங்கா கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா இந்த டொமைன் வந்து மெதுவா அப்படியே க்ரோ ஆகுறதுக்கான டைம் எல்லாம் இருக்காது, ரைட்? இம்மீடியட்லி அத்தனை டொமைனையும் ஒரே டைரக்ஷன்ல இழுத்துரும் இல்லையா? சோ இதுல வந்து இந்த மாதிரி மெதுவா டொமைன் க்ரோத் எல்லாம் ஆகாது. ஒரு டொமைன் இருந்தால் that domain will have its magnetic moment in the magnetic field direction. ஓகேவா? சோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோம்னா இருக்கிற அத்தனை டொமைனும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு அலைன் ஆயிரும். இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்போ. வீக்கா இருந்தா டொமைன் க்ரோத், வீக்கா இல்லாட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா இட் வில் பி டொமைன் ரொட்டேஷன். ஓகேவா? சோ வீக்கா இருந்தா அந்த டொமைன் க்ரோ ஆகுறதுக்கான டைம் இருக்கு. பட் இதுல வந்து க்ரோ ஆகுறதுக்கான டைம் எல்லாம் கிடையாது. இம்மீடியட்லி ஃபோர்ஸ் இருக்கு, லைக் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னாலேயே இட் வில் இம்மீடியட்லி ரொட்டேட். ஓகேவா? சோ இப்படிதான் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஒர்க் ஆகுது. சோ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ல? ஓகே, சொல்ல ஆரம்பிக்கிட்டா வாட் ஆர் தி கீ பாயிண்ட்ஸ்? ஹரிணி, தீபாஸ், கற்பகம் கொஞ்ச நேரமா இன்டராக்டிவா இல்ல, போயிட்டாங்களா? Okay, so சொல்லலாமா? So the very first point is they are strongly attracted by a magnetic field. ஓகேவா? strongly attracted by a magnetic field. இதுல key point வந்து strongly, because அப்பதான் paramagneticum ferromagneticum நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா? Okay, so they are strongly attracted by a magnetic field. அதே மாதிரி the relative permeability is huge. Okay, the relative permeability என்ன? It is huge. ஓகேவா? Okay, it is huge. அதே மாதிரி the magnetic susceptibility is also very large and positive. Okay, it is very large and positive, and it does follow Curie-Vias law. Okay, it follows Curie-Vias law. And Curie temperature ஓட உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பை யூசிங் திஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல வந்து இதுல என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் வந்து டயமேக்னெட்டிக் மெட்டீரியலா இருந்தா இன்சைட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இட் வில் ரிப்பல், ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்.
அண்ட் paramagnetic மெட்டீரியல்ல வந்து ரேண்டம் டைரக்ஷன்ல இருந்துச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தப்போ எல்லா மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸும் ஒரே டைரக்ஷன்ல வரும். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலும் அதே மாதிரி தான். பட் paramagnetic மெட்டீரியல்ல ஆட்டம்ஸ்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இட் இஸ் டொமைன்ஸ் இல்லையா, டொமைன்ஸ். அதே மாதிரி டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இட் இஸ் நெகட்டிவ், சசெப்டிபிலிட்டி வந்து நெகட்டிவ். அண்ட் paramagnetic மெட்டீரியல்ல பாசிட்டிவ் தான், பட் ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ். அதே மாதிரி ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். ஓகேவா, பாசிட்டிவா இருக்கும் பட் லார்ஜாவும் இருக்கு. அதே மாதிரி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா இட் இஸ் லெஸ் தேன் யூனிட்டி, paramagnetic மெட்டீரியல்னா இட் இஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி, அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா இட் இஸ் வெரி 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 லார்ஜ். ஓகேவா, ஓகே ஓகே. ஸோ இந்த செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாச்சும் கிளியர் பண்ணுமா? கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே தீபாஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது போலாமா? ஓகே. ஸோ தீபாஸ், ஹரிணி, மெட்டீரியல்ஸோட டெம்பரேச்சர் எல்லாம் அப்படி கேட்க மாட்டாங்கம்மா. எந்த மெட்டீரியல் அது வந்து டெம்பரேச்சர் பொறுத்து மாறுதா இல்லையான்னு கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. பட் டெம்பரேச்சர் என்ன அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எல்லாம் கேட்கவே மாட்டாங்க இப்போ நீட்ல. நீ அதெல்லாம் வரி பண்ணாதீங்க. ஓகே ஓகேவா. ஸோ வேர் இஸ் கற்பகம்? கற்பகம் இல்லையோன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ விச் magnetic material have the magnetic susceptibility? ஸோ எந்த magnetic மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் சசெப்டிபிலிட்டி இருக்கும்? நான் சொல்ல மாட்டேன், எவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டேன், இனி வந்து நீங்க சொல்லணும். which magnetic material has negative susceptibility? சொல்லுங்க பாப்போம். Exactly A. So diamagnetic material will have negative susceptibility. Right. ஓகேவா? ஓகே தீபாஸ், ஓகே ஹரிணி, ரெண்டு பேரும் தான் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. மீதி யாரெல்லாம் இருக்கீங்க? ஒரு சின்ன அட்டெண்டன்ஸ் மாதிரி போடுங்க. ஓகே ஓகே. ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ல டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் will have negative susceptibility. ஓகேவா? ஸோ which of the following is true? இப்போ டயமேக்னெட்டிசம் வந்து டெம்பரேச்சர் டிபெண்டா, paramagnetism டெம்பரேச்சர் டிபெண்டா, paramagnetism டெம்பரேச்சர் இண்டிபெண்டா, or none of the above? Which is the following? Which is the true statement here? சரி, ஓகே. ஸோ diamagnetism temperature dependent. Fine, correct option தான். Okay, so paramagnetism temperature dependent கண்டிப்பா dependent தான், because அது தனியா explain பண்றதுக்கே we have a Curie's law இல்லையா? கரெக்ட் பா தீபாஸ், ஹரிணி கரெக்ட். ஆமா, டயமேக்னெட் இல்லம்மா, டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல கான்ஸ்டன்ட். கரெக்ட் தான் தீபாஸ், கரெக்ட். So diamagnetic material it is constant, yeah, but paramagnetic material it is temperature dependent. So in the option wrong, in the option wrong, in the option wrong. So this is the correct option. இந்த மாதிரி சிம்பிள் क्वेश्चंस தான் நீட்ல உங்களுக்கு வரும் இந்த செக்ஷனை பொறுத்து. ஓகேவா? அதே மாதிரி the universal property of all substances is what? The universal property of all magnetic substances வந்து என்ன? நான் சொல்லியிருந்தேன், நீங்க எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் சரி, there is one particular material, okay, there is one particular material which has every single property இல்லையா? அதாவது இந்த டயாஃபெரோ பேரால அத்தனையிலையும் there is one single magnetic property which is present in every single material. Okay, so அது வந்து டயாமேக்னட்டிசம் தான். ஓகேவா? இதுக்கு தான் சொல்றேன், இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த லெக்சர்ல நான் எப்பெல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது, பேசுற ஃப்ளோ அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட் சொன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு நோட் இட் டவுன். ஓகேவா? ஓகே. The magnetic permeability is maximum for
எதுக்கு மேக்ஸிமமா இருக்கும்? ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராப்ளம்ஸ் தானே இதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். நீங்க அந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தியரிட்டிக்கல் பார்ட். ஸோ மேக்னெட்டிக் ப்ராபபிலிட்டி இஸ் மேக்ஸிமம் ஃபார் வாட்? பி. ரைட், பி தான் கரெக்ட். பாஸ் கரெக்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மியூ ஆர் வந்து இட் இஸ் நெகட்டிவ் ஃபார் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இது கொஞ்சம் ஹையா இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் கொஞ்சம் ஹை இல்லையா? அது மாதிரி மியூ ஆர் வில் பி வெரி லார்ஜ் ஃபார் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ ஃபெர்ரோ. ஓகேவா? ரைட். அதே மாதிரி இது வந்து நீங்க தான் சொல்லணும். பட் நான் கொஸ்டின் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். There are 4 lightweight rod samples A, B, C and D separately suspended by a thread. So இந்த மாதிரி lightweight rod நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஒரு த்ரெட்டை வச்சு அப்படியே நம்ம சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? So a bar magnet is slowly brought near each sample. So ஒரு பார் மேக்னெட் எடுக்கிறோம். அந்த பார் மேக்னெட்டை நம்ம என்ன பண்றோம்? அந்த 4 ராட் பக்கம் நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? So the following observations are observed. So A வந்து லைட்டா ரிப்பல் ஆகுது, B வந்து லைட்டா அட்ராக்ட் ஆகுது, C வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகுது, ஆனா D வந்து ஒரு சேஞ்சுமே இல்லை. So இதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணலாம்? What can we decide the properties from these 4 factors? A வந்து எந்த டைப் மெட்டீரியலா இருக்கும்? இந்த ஆப்ஷன்ஸ் விடுங்க, ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஓகே ஹரிணிமா, ஓகே தீபாஸ், நீங்க ஃபர்ஸ்ட் இதுன்னு சொல்லுங்க. ஃபீப்லி ரிப்பல்ட், கொஞ்சம் ரிப்பல் ஆகுதானே, இது வந்து என்ன மெட்டீரியலா இருக்கும்? ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன்ஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்க ஆப்ஷன்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகே கரெக்ட்மா, டயமேக்னெட்டிக் பிகாஸ் கொஞ்சம் ரிப்பல் ஆகும் இல்லையா? அதே மாதிரி பி இஸ் ஃபீப்லி அட்ராக்ட், லைட்டா அட்ராக்ட் ஆகுதுன்னா கரெக்ட் ஹரிணி, ரெண்டு பேரும் சொல்றது கரெக்ட் தான். சி இஸ் ஃபெர்ரோ, கரெக்ட். சி இஸ் ஃபெர்ரோ பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகுது. பட் லைட்டா அட்ராக்ட் ஆனா என்னவா இருக்கும்? வாட் இட் வில் பி? பேரா, கரெக்ட் ஹரிணி. ஸோ டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல வந்து ஃபீப்லி ரிப்பல் ஆகுது, பேரால கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும், ஃபெர்ரோல ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆகும். பட் அட்ராக்டே ஆகாம இருந்தா அது என்ன? வாட் இட் வில் பி? அது என்னவா இருக்கும்? டி வந்து அட்ராக்டே ஆகலன்னு சொல்லிட்டாங்க, அட்ராக்டும் ஆகல, ரிப்பலும் ஆகல, ஒரு சேஞ்சும் இல்லை. அப்போது என்னவா இருக்கும்? நோ ஐடியா. ஸோ ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வரணும்னா அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வரணும். சேஞ்சே இல்லை, அப்போ என்னவா இருக்கும்? இட் வில் பி அ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ கொஞ்சம் ரிப்பல் ஆனா டயமேக்னெட்டிக், கொஞ்சம் அட்ராக்ட் ஆனா பேராமேக்னெட்டிக், ரொம்ப அட்ராக்ட் ஆனா ஃபெர்ரோ, ஒரு சேஞ்சும் இல்லாட்டி அது வந்து நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இது எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏ டயமேக்னெட்டிக் இல்ல, பி பேரா மேட்ச் ஆகுது, சி வந்து ஃபெர்ரோ இல்ல, டி வந்து நான் மேக்னெட்டிக். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஹரிணி, ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி if the diamagnetic substance is brought near the north or south pole of a bar magnet, it is என்னாகும்? ரெண்டு போலும் அது ரிப்பல் பண்ணுமா, ஆர் நார்த் போல் மட்டும் அது ரிப்பல் பண்ணி சவுத் போல் வந்து அட்ராக்ட் பண்ணுமா, ஆர் ரிவர்ஸ்ல நார்த் போல் வந்து அட்ராக்ட் பண்ணி சவுத் போல் வந்து ரிப்பல் பண்ணுமா, ஆர் ரெண்டு போலும் அட்ராக்ட் பண்ணுமா? என்ன ஆகும்? ஒரு டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல நீங்க ஒரு பார் மேக்னெட்டோட நார்த் போல் ஒரு சவுத் போலுக்கு பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? ஆமாப்பா, லாஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ண மாட்டோம், பட் கண்டிப்பா நம்ம ரிவிஷனுக்கு தனியா ஒரு டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்ம பண்ணிடலாம். கரெக்ட் ஆப்ஷன்ஸ், கரெக்ட் ஆப்ஷன் மா, கரெக்ட் ஆப்ஷன். ஸோ தீபாஸ் கரெக்ட். ஓகே. அண்ட் ஹரிணி நீங்க ஒர்க் பண்ணாதீங்க, கரெக்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ வந்து அந்த கான்செப்ட் மட்டும் நல்லா தரோவா இதாயிக்கோங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட் மட்டும் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி தரோ. அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்லி தரோ ஆனா நம்ம ரிவிஷன் அப்போ ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம். ஓகேவா?
ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ல நீங்க நார்த் வச்சாலும் சரி சவுத் வச்சாலும் சரி, ஆக மொத்தம் ஒரு ரிப்பல்ஷன் இருந்தாலே இட் இஸ், ஐ மீன் ஆக மொத்தம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாலே இட் வில் கெட் ரிப்பல்ட். அது வந்து எந்த மாதிரி டைரக்ஷன் இருந்தாலும் நமக்கு முக்கியமே இல்லை, ரைட்? ஸோ இட் வில் கெட் ரிப்பல்ட் பை போத் த போல்ஸ். ஓகேவா? இட் வில் கெட் ரிப்பல்ட் பை போத் த போல்ஸ். அதே மாதிரி நிக்கல் shows ferromagnetic property at room temperature. If the temperature is increased beyond the Curie temperature, then it will show what? So ஒரு ferromagnetic material இருக்கு, நிக்கல். நிக்கல் வந்து ferromagnetic material. ஓகே ஹரிணிமா, ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ferromagnetic material டெம்பரேச்சரை நம்ம Curie டெம்பரேச்சருக்கு மேல கொண்டு போயிட்டோம்னா what will happen? இல்லையே. Curie VS law நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? வாட் இஸ் Curie VS law? இல்லையாமா? So what is Curie VS law? As per Curie VS law, ஒரு மெட்டீரியல், ஒரு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இல்லப்பா, இல்ல சாரி இது கரெக்ட் ஆன்சர் இல்ல. வாட் இஸ் த c dash by t minus tc. ஓகே, நான் ப்ரீவியஸ் இதுக்கே போறேன், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, நிக்கல் இஸ் a ferro property, பட் நம்ம என்ன பண்ணுவோம்? If we increase the temperature beyond Curie's temperature, it becomes paramagnetic. இல்லையா? It becomes paramagnetic. So இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இங்க வந்து நிக்கல் shows ferromagnetic property at room temperature னு கொடுத்திருக்காங்க இல்லையா? நிக்கல் shows paramagnetic property at room temperature. அவங்க டைரக்டாவே அவங்க ferromagnetic material சொல்லியிருக்கலாம், பட் அவங்க இன்டைரக்டா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. இந்த மாதிரி ஓஷிஸ் நீங்க கரெக்டா அதை ஞாபகம் வச்சு லைக் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபைன். இந்த மாதிரி மறக்காம இருக்கணும்னா கண்டிப்பா ஹோம் ஒர்க்கை சால்வ் பண்ணுங்க. அதுதான் நான் ரெகுலரா சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இது லெசன் முடிஞ்சு, இஃப் தேர் இஸ் எனி ஹோம் ஒர்க் ப்ளீஸ் டூ இட் அண்ட் ப்ளீஸ் சப்மிட் இட். ஓகேவா? ஓகே. ஸோ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ நமக்கு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரு டெம்பரேச்சர் மேல நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா இட் வில் கன்வெர்ட் இன்டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் தான், லைக் தீபாசன் ஹரணி மட்டும் தான் இருக்கீங்க. மீதி 2 பேர் இங்க காணும். மகேஸ்வரி இருந்தீங்க, கற்பகம் இருந்தீங்க, கற்பகம் காணும். இன்னைக்கு நவீன் இருந்தீங்க, சிவசக்தி இருந்தீங்க. Okay. Okay. So the variation of magnetic susceptibility. Okay. The variation of magnetic susceptibility with temperature for a diamagnetic substance is best represented by what? இந்த மாதிரி ஒரு டயக்ராம், 4 செட் டயக்ராம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? we need to find the variation of the magnetic susceptibility with temperature for a diamagnetic substance. ஸோ ஒரு டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருந்தா அதோட மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி ஆஃப் அ டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்? Okay students, தெரியலனாப்போ sorry, there was a small technical delay. ஆமா தீபாஸ், கண்டிப்பா பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருந்தா கண்டிப்பா எல்லாமே ஒர்க் ஆகும். பட் சொல்லுங்க, லைக் இப்போ தெரியலனா, ஸ்கிரீன்ல தெரியலனா?
ஓகே, ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நான் இப்போ ஸ்க்ரீன்ல தெரியறேனா? ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஓகே 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 கிளாஸுக்கு அப்புறம் சாட்டிங்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம தனியாக உட்காந்து கிளாஸ் முடிச்சு பண்ணலாம். ஓகேவா? Okay, so the variation of magnetic susceptibility with temperature for a diamagnetic substance is best represented by. So the diamagnetic substance now, it is always negative, right? A diamagnetic substance will always have negative susceptibility, but that susceptibility will be constant. Yeah, that susceptibility will be constant. Hi ma, hi. Okay, நம்ம கிளாஸுக்கு போலாமா? So susceptibility நெகட்டிவாவும் இருக்கும், பட் அதே நேரத்துல that susceptibility will be constant. So எந்த கிராஃபுக்கு மேட்ச் ஆகுது செக் பண்ணுங்க பாப்போம். Let's see. ஏப்பா இதோடலாம் ஈஸியா சொல்ல முடியாது. So susceptibility நெகட்டிவ் and constant. So அந்த மாதிரி இருந்தா கிராஃபோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்? Any ideas? Exactly ma, option B. So susceptibility வந்து நெகட்டிவா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். So it should be below 0. But அதே நேரத்துல it is constant for every single temperature value. So temperature வந்து சேஞ்ச் ஆனாலும் கூட susceptibility ஓட value is remaining constant. So எல்லா இடத்துலயும் the value will be same. Exactly ma, exactly. Okay Deepas? So the variation of susceptibility on the graph you will represent it through this diagram. Okay. Adhe madri, which of the following statements are true about the magnetic susceptibility of paramagnetic substance? ஒரு paramagnetic substance ஓட ஓகே அதுவும் கிடையாது. அதே என்னோடது எப்படி கனெக்ட் பண்ணி என்னோடது கனெக்ட் பண்ணிருச்சு. ஏர்டெல்லா Hi students, இப்போ தெரியறேனா? Okay. Okay students, okay. So நமக்கு paramagnetic materialsல magnetic susceptibility will be what? It will be positive. It will be slightly positive. அதே மாதிரி it will depend on the temperature. So negative at all temperatures ரெண்டுமே கிடையாது, because அது பாசிட்டிவாகவும் இருக்கு, அதே மாதிரி டெம்பரேச்சர் பொறுத்து வேரியும் ஆகுது. அதே மாதிரி exam is 0 at all temperatures. கண்டிப்பா it is not 0 at all because it is positive. அதே மாதிரி டெம்பரேச்சர் பொறுத்து it is getting changed இல்லையா? So இந்த ஆப்ஷனும் இல்லை. And exam does not depend on the temperature of the sample. நம்ம தான் ஃபார்முலாவே சொல்லிட்டோம், the susceptibility is equal to C by T இல்லையா? So இந்த ஆப்ஷனும் இல்லை. And exactly Deepa சொன்ன மாதிரி value of the susceptibility is inversely proportional to the absolute temperature of the sample, right? Okay. இல்லம்மா D வராது, because நம்ம என்ன சொல்றோம், exam is equal to Cm by T இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் பொறுத்து என்ன ஆகுது, we are changing the magnetic susceptibility. So D option என்ன, it does not depend on the temperature னு சொல்றாங்க.
does not depend on a temperature. இல்ல கண்டிப்பா டெம்பரேச்சர் பொறுத்து it is changing இல்லையா? டெம்பரேச்சர் பொறுத்து it is changing, right? Okay. Okay. Harniya, sorry. Okay. So, the resultant force acting on a diamagnetic material in a magnetic field is in direction. In the direction la irukum. Okay, ma, sorry Harini, sorry, like okay. So, resultant force acting on a diamagnetic material in a magnetic field is in which direction? ஆமாப்பா ஆமா, நீங்க தான் சொன்னீங்க. Okay. So, the resultant force acting on a diamagnetic material in a diamagnetic direction is in which? நமக்கு ஆல்ரெடி தெரியும் diamagnetic material will repel from a magnetic field. So repel ஆகுதுன்னா என்ன ஆகும்? The magnetic field, the magnetic field which is strong will repel it more இல்லையா? So strong இருந்த region இருந்து it will go to a weak region. So from the stronger to the weak region. Okay. P இல்லப்பா, strong to weak. லைக் நீங்களே லாஜிக் யோசிச்சு பாருங்களேன். ஸ்ட்ராங் டு வீக் மா, வீக் டு ஸ்ட்ராங் இல்ல, இட் இஸ் ஸ்ட்ராங் டு வீக். ஆமா, பிகாஸ் ஸ்ட்ராங் மெட்டீரியல் என்ன ஆகும், ரிப்பல்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அண்ட் வீக் மெட்டீரியல் ரிப்பல்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் ரிப்பல்ஷன் இருந்த இடத்துல இருந்து இது ரிப்பல் ஆகி கம்மி ரிப்பல்ஷன் இருக்கிற இடத்துல வந்து உட்காருவாங்க. ஓகே ஓகே தீபாஸ், ஓகே ஹரிணி, ஓகேவா? Para is weak to strong. Exactly, Deepas. Para is weak to strong. ஓகேங்களா? ஹரிணி இருக்கீங்களா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்திருக்கீங்க ஒரு ஹாய் போடுங்க பாப்போம். ஜஸ்ட் ஒரு ஹாய், ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இட் இஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங் டு வீக். ஓகேவா? ஓகே, டன். So, if the magnetic dipole moment of an atom of a diamagnetic material, paramagnetic material and ferromagnetic material are denoted as mu d, diamagnetic material, mu p and mu f respectively, then என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, சோ டயமேக்னெட்டிக் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்? Any guesses? ஆப்ஷன் டி இல்லம்மா, ஆப்ஷன் டி இல்ல. நமக்கு ஆல்ரெடி தெரியும் பாராமேக்னெட்டிக் மொமெண்ட்ல, மேக்னெட்டிக் மொமெண்ட்ல டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவா இருக்கும்? இட் வில் பி 0. நீங்க மியூஆர்ங்கிற டேர்ம் வச்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி சிம்பிள்ஸை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது அடுத்த லெவல் கன்ஃபியூஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டயமேக்னெட்டிக் மெட்டீரியலோட மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் தான் இந்த மியூ டி குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன ஸ்டடி பண்ணியிருப்போம், மியூ ஆர் தான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டின்னு சொல்லியிருப்போம். அண்ட் இந்த சிம்பிளை பார்த்து நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம், இது வந்து பெர்மியபிலிட்டி தான், மூவ்மெண்ட் கிடையாது, நம்ம முடிவு பண்ணிடுவோம். அதுதான் மெயின் மிஸ்டேக். ஓகேவா? நீங்க என்ன பண்ணாலும் யூ ஹேவ் டு மேக் ஷோர் that you read the question properly. Magnetic dipole moment தான் இந்த மியூடி, permeability கிடையாது. So magnetic moment of a diamagnetic material என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன், it would be 0, right? But mu p, அதாவது magnetic moment of a paramagnetic material and அதே மாதிரி ferromagnetic materialக்கும் என்னவா இருக்கும், it will not be 0 இல்லையா? It will not be 0 and it will also not be 0 because ரெண்டுமே attract ஆகுது. So அந்த ஆப்ஷன் தான் பார்க்கணும். mu d not equal to 0 இல்ல, இந்த ஆப்ஷன் wrong. mu p is equal to 0 ஆப்ஷன் wrong. mu d is equal to 0 ஆப்ஷன் கரெக்ட். அதே மாதிரி mu p not equal to 0. ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி mu d not equal to 0 ஆப்ஷன் wrong. mu p not equal to 0 ஆப்ஷன் wrong. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சோ அதே மாதிரி இது வந்து நான் சொல்ல மாட்டேன், கொஸ்டின் நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க, நீங்களும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். லெட்ஸ் see யார் சொல்றீங்கன்னு.
Harini, Deepas, Karpagam, Madhavan, C. Exactly, Harini. Deepas, C. Deepas நம்ம first சொன்னாங்க. Okay. Okay. So, Curie's law என்ன சொல்லுது? Curie's law is exam is equal to C by T. இல்லையா? It is C by T where C is the Curie constant and T is the temperature. So, it is proportional to 1 by T. Right? 1 by T. Okay. அதே மாதிரி in which type of material does the magnetic susceptibility does not depend on temperature? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். ஃபாஸ்டா போலாம். இது வந்து ரொம்ப இந்த செக்ஷன்ல வந்து இந்த மாதிரி क्वेश्चंस போதும். இதுக்கு மேல நீங்க ஸ்டடி பண்ண வேண்டாம். தேவையில்லாத நியூ மெட்டீரியல் எல்லாம் எடுத்து இதுக்கு சும்மா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லையா? கரெக்ட். ஏ. சோ டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இட் வில் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். ஓகேவா? ஓகே தீபாஸ், ஹரிணி ஓகேவா? எக்ஸாக்ட்லி. Okay, ரெண்டு பேரும் கரெக்ட். Okay, so for protecting a sensitive equipment from the external magnetic field, it should be what? அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் எடுக்கிறோம், அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. So the first method அவங்க கேட்கறது என்னன்னா, placed inside an aluminum can, placed inside an iron can, wrapped with insulation around it, or surrounded with fine copper sheet. ஸோ இந்த நாலு சிஸ்டம்ல எந்த சிஸ்டம்ல வச்சா சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை இந்த மாதிரி ஒரு கேனுக்குள்ளேயோ ரேப் பண்ணி வச்சோம்னா அந்த எக்யூப்மெண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வரக்கூடாது. ஓகேவா? அதுதான் மெயின் திங். ஸோ ரைட், மேக்னெட்டிக் ஃபீல்டு வரக்கூடாது. ஸோ இங்க என்ன இருக்கும்? இங்க வந்து ஏர் இருக்கும், இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஐ மீன் இங்க வந்து ஏதாச்சும் ஒரு கேன் இருக்கும், நமக்கு என்னன்னு தெரியாது. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தாமா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த மாதிரி கரெக்டான மெட்டீரியல் இல்லாட்டி இதுக்குள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பெட்டு இட் வில் கெட் டேமேஜ். பட் நம்ம சப்போஸ் இங்க ஒரு டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சா என்ன ஆகும்? ஒரு இன்சுலேஷன் வச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சுலேஷன் வச்சா ஆகும், அது இன்சுலேஷன் இஸ் நாட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியலே இல்லாத ஒரு பொருள் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சா ஆகும், ஒரு சேஞ்சும் வரப்போறது இல்லை. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருந்துச்சோ அதே டைரக்ஷன்ல போகும். ஸோ இந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருந்துச்சுன்னா இட் வில் கோ இன் திஸ் டைரக்ஷன் ஆல்சோ. ஸோ திஸ் வில் பி ராங் இல்லையா? பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள வரும். அதே மாதிரி சரௌண்டட் வித் ஃபைன் காப்பர் ஷீட். ஸோ காப்பர் ஷீட் வந்து என்ன? இட் வில் பி ஸ்லைட்லி அட்ராக்டட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா? ஸ்லைட்லி அட்ராக்டட் டுனா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அந்த காப்பர் ஷீட்டுக்குள்ள போகும், சம்வாட் உள்ள போகும். பட் நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த ரீஜன்லயும் போகும். ஸோ இதுவும் இல்லை. அதே மாதிரி அலுமினியம் வந்து பாராமேக்னெட்டிக் தான். ஸோ பாராமேக்னெட்டிக்னா கொஞ்சம் தான் அட்ராக்ட் ஆகும், கொஞ்சம் தான் அட்ராக்ட் ஆகுறதால கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் அந்த மெட்டீரியலுக்குள்ள போகும், மீதி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல போயிடும். ஸோ இதுவும் ராங். பட் அதே நேரத்துல நம்ம அயர்ன் கேன்ல வச்சா என்ன ஆகும்? அயர்ன் கேன் இஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆகும். ஸோ மோஸ்ட் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து மோஸ்ட் இல்லை, கிட்டத்தட்ட எவ்ரி சிங்கிள் மேக்னெட்டிக் லைன் வந்து இட் வில் பாஸ் த்ரூ த அயர்ன் கேன். ஓகே, இந்த அயர்ன் கேன் வழியா இப்படியே டேமேஜ் இல்லாம பாஸ் ஆகும், உள்ள வந்து ஷீல்ட் பண்ணும். So this is placed inside a iron can. நம்ம இந்த லைட்னிங் ஷீல்டிங் படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம என்னதான் ஒரு கண்டக்டர் எடுத்தா என்னதான் சார்ஜஸ் நமக்கு வந்தாலும் அந்த சார்ஜஸ் வந்து கண்டக்டரோட சர்ஃபேஸ் வழியா போயிடும். அதே கேஸ் தான் இங்கேயும். ஓகே, இதுல வந்து நம்ம என்னதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் வில் பாஸ் சேஃப்லி த்ரூ த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலோ டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சு அந்த மாதிரி வராது. ஸோ ஒரு கம்பேரிஷன் மாதிரி வச்சோம்னா இன்சுலேட்டர், ஓகே, இந்த மூணு இதுல இன்சுலேட்டர் வந்து டயா, செமி கண்டக்டர் வந்து பேரா, அண்ட் ஃபெர்ரோ வந்து கண்டக்டர் மாதிரி. ஒரு கம்பேரிஷன். ஓகே, இது வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய டேர்ம்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இன்சுலேட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல், செமி கண்டக்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல், அதே மாதிரி கண்டக்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்.
ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இடையில நிறைய டெக்னிக்கல் ஏதாவது கொஸ்டின் ராங்கெல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. டைம் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் ஹிஸ்டெரிசிஸ். ஓகேவா? ஹிஸ்டெரிசிஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஹிஸ்டெரிசிஸ் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இட் இஸ் த லாகிங் ஆஃப் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட். ஓகேவா? ஸோ BH. ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டெரிசிஸ் வந்து ஒண்ணுன்னா IH, அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அண்ட் மேக்னடைசிங் ஃபீல்டு எடுப்பாங்க, ஆர் இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னடைசேஷன் ஃபீல்டும் எடுப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஃபார்ம்ஸும் இருக்கு. இதுல வந்து நான் எடுத்திருக்கிறது இட் இஸ் I2H. ஓகேவா? ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண ஓகே H இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் பண்ண ஒரு பாயிண்ட்ல இட் வில் கோ டு த மேக்ஸிமம் வேல்யூ இல்லையா. ஒரு பாயிண்ட்ல இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் வந்து ஒரு மேக்ஸிமம் வேல்யூ போகும். அண்ட் அதுக்கு மேல நம்ம என்னதான் உட்கார்ந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த H வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் I வந்து அதே வேல்யூ தான் இருக்கும், அதுக்கு மேல வர போறது இல்லை. ரைட்? பிகாஸ் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல மேக்னட்டிசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வருது, அந்த டொமைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது இட் வில் ரொட்டேட் அண்ட் இட் வில் பி இன் த சேம் டைரக்ஷன் இல்லையா. ஒன்ஸ் அத்தனை மேக்னெட்டிக் அந்த டொமைன்ஸ் வந்து எல்லாமே சேம் டைரக்ஷன் வந்த அப்புறம் ஏதாச்சும் நம்ம ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இல்ல. பிகாஸ் இருந்த எல்லாமே ஆல்ரெடி ஒரே டைரக்ஷன்ல வந்து முடிஞ்சாச்சு. எக்ஸ்ட்ராவா நம்ம இனி ஒரே டைரக்ஷன்ல கொண்டு வர மாதிரி எக்ஸ்ட்ராவா டொமைன்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ இட் வில் ஹேவ் அ மேக்ஸிமம் வேல்யூ. அந்த மேக்ஸிமம் வேல்யூ எப்போ வரும்னா, இருக்கிற அத்தனை டொமைன்ஸும் ஒரே டைரக்ஷன்ல வந்த அப்புறம் இட் வில் பி இன் த சேம் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. நம்ம என்னதான் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்றோம், மெதுவா அதை டிக்ரீஸ் பண்றோம். ஓகேவா? நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ண என்ன ஆகணும், மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்து பழைய ரீஜனுக்கு வரணும் இல்லையா. பிகாஸ் அந்த புல் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி ஆகுது. இட் வில் கோ பேக் டு த சேம் டைரக்ஷன். ஓகே, அந்த மாதிரி போய் லாஜிக்கலா எங்க வந்திருக்கணும், H வந்து 0 ஆகும்போது மறுபடியும் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் 0 வந்திருக்கணும். பட் நம்ம இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒன்ஸ் இந்த H வந்து மேக்ஸிமம் லிமிட் I வர கொண்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த H மெதுவா டிக்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா I will not go to 0 even when H becomes 0. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து ஒன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃபீல்ட் 0 ஆனதுக்கு அப்புறம் கூட the intensity of magnetization or B, ஓகேவா, இதுல வந்து ரெண்டும் வரும், I வரும் இல்ல B வரும், ரெண்டு கிராஃப் வரும். ஓகே, அந்த ஃபீல்டு வந்து இட் இஸ் நாட் பிகமிங் 0. ஸோ அதோட மீனிங் என்ன, நம்ம என்னத்தான் அது வந்து 0க்கு இந்த ஃபீல்டை கொண்டு வரவங்க கூட there is still some value which is retained by that material. அதாவது அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்குது. ஓகே, கொஞ்சம் மெட்டீரியல் வச்சிருக்குது. அந்த இருக்கக்கூடிய அந்த ரீடைன் பண்ணக்கூடிய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆர் அந்த பி வேல்யூவை தான் நம்ம ரிட்டென்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் டு ரீடைன் சம் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஈவன் ஆஃப்டர் வி பிரிங் த ஃபீல்டு டு 0. ஓகேவா? ஃபீல்டு டு 0. ஸோ இப்போ ஃபீல்டு 0க்கு கொண்டு வந்தும் கூட இங்க ஸ்டில் தேர் இஸ் சம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ அந்த இன்டென்சிட்டியை 0 கொண்டு வரணும், நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஹெச்சை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 0க்கு மேலே டிக்ரீஸ் பண்ணா இட் வில் பிகம் நெகட்டிவ் இல்லையா, நெகட்டிவ் ஆகும். ஸோ நெகட்டிவாய் மெதுவா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கண்டிப்பா கம்மி ஆகும். கம்மியாய் 0க்கு கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல வந்து இட் வில் பிகம் 0. ஸோ அந்த டேர்ம் அந்த பர்டிகுலர் இதை நம்ம கோஎர்சிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த கோஎர்சிவிட்டி என்னன்னா, இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிக்வயர்ட் டு பிரிங் திஸ் இன்டென்சிட்டி டவுன் ஃப்ரம் 0 டவுன் டு 0. ஓகேவா? அதாவது இந்த H = 0 இருந்து இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் 0 ஆகிற வரை நமக்கு எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் H வேணுமோ அதுதான் இந்த கோஎர்சிவிட்டி. ஸோ
இந்த டேர்ம்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Retentivity is the amount of intensity of magnetization or B which is still present in the material even after H becomes 0. அதே மாதிரி நம்ம H வந்து the amount of the field strength H which is needed in the negative direction to bring this intensity down to 0 is called coercivity. Okay va? So இதுதான் ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ். ஓகே, ரிட்டன்டிவிட்டி அண்ட் கோஎர்சிவிட்டி. ஸோ எகெயின் நம்ம இந்த ஹெச்சை வந்து மறுபடியும் டிக்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? மறுபடியும் டிக்ரீஸ் ஆகி டொமைன்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடும் இல்லையா? பிகாஸ் ஸ்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, நெகட்டிவ் சைடுனா ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு தான் மீனிங் இல்லையா? இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல டொமைன் கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் அதே மாதிரி இந்த பாயிண்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா இருக்கிற அத்தனை டொமைன்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்திருக்கும். ஓகேவா? கண்டிப்பா அத்தனை டொமைன்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்திருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்த அப்புறம் என்ன ஆகும்? இட் வில் பி a saturated value because அதுக்கு மேல நமக்கு டொமைன்ஸ் கிடையாது அதே டைரக்ஷன்ல கொண்டு வர மாதிரி இல்லையா? ஸோ இங்க மேக்ஸிமம் வேல்யூ ஆயிரும். ஸோ மறுபடியும் நம்ம ஹெச் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டிக்ரீஸ் பண்ணா மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி லூப்பாவே போயிட்டு இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மெயின் பாயிண்ட் என்னன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது மட்டும் தான் இந்த பாத் வழியா வரும். 0 இருந்து அழகா அப்படியே வந்து இது வரை வரும். பட் ஒன்ஸ் இந்த லிமிட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்னதான் பண்ணாலும் அந்த ஐ அண்ட் ஹெச்சோட வேல்யூ வந்து ஒரே நேரத்துல 0 ஆகாது. ஹெச் 0 ஆனா ஐ கொஞ்சம் வேல்யூ இருக்கும். ஐ கொஞ்சம் வேல்யூ ஐ மீன் ஐ வந்து 0 ஆச்சுன்னா ஹெச்சோட வேல்யூ கொஞ்சம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த லூப்பை தான் நம்ம ஹிஸ்டெரிசிஸ் லூப்னு சொல்லுவோம். ஓகேவா? So this loop is called a hysteresis loop. So இந்த loop எதை indicate பண்ணுதுன்னா it indicates the loss of energy in one full cycle. So ஒரு full cycle என்ன? நம்ம இங்க இருந்து first வந்து இங்க இருந்து கொண்டு போவோம், இங்க இருந்து கொண்டு போய் நெகட்டிவ் மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூ கொண்டு வந்து மறுபடியும் இங்க கொண்டு வரும். அதுதான் ஒன் ஃபுல் சைக்கிள் இல்லையா? ஒன் ஃபுல் லூப். அந்த மாதிரி ஒன் ஃபுல் லூப்ல நம்ம எவ்வளோ எனர்ஜியை இழக்கிறோமோ அதுதான் இந்த ஏரியா ஆஃப் ஐஹெச் லூப் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுவேளை நம்ம இந்த ஐஹெச் பதிலாக பிஹெச்னு எடுத்திருந்தோம்னா இட் வில் இண்டிகேட் த லாஸ் ஆஃப் எனர்ஜி பெர் சைக்கிள் பெர் யூனிட் வால்யூம். அதாவது யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோ லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அதுதான் இது இண்டிகேட் பண்ணும். இது வந்து யூனிட் வால்யூம் எல்லாம் கிடையாது, மொத்தமா இருக்கக்கூடிய அத்தனை மெட்டீரியல்லையும் லாஸ் ஆஃப் எனர்ஜி என்ன இருக்கும் அது வந்து இண்டிகேட் பண்ணும். ஆமா ரெமனன்ஸ் அதாவது ரிமைனிங். ஓகே, ஓகேவா? சரி, ரெண்டு டேர்ம்ஸும் சொல்லுவாங்க. இட்ஸ் ஃபைன். ரெமனன்ஸ் ஆர் ரெட்டன்டிவிட்டி இல்லையா? ரெட்டன்டிவிட்டி அதாவது எந்த அளவுக்கு மீதி இருக்கும், ரெமனன்ஸ்னா எந்த அளவுக்கு ரிமைனிங்கா இருக்கு. ஓகே, சோ இதோட ரிலேஷன் என்னன்னா the area of the BH loop is equal to mu naught times the area of the IH loop. ஓகேவா? it is mu naught times the area of IH loop. ஓகே, சோ இது வந்து ஜஸ்ட் டேர்ம்ஸ் தான். இது வந்து நீங்க ஸ்டடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस வர போறது இல்ல, ஐ கேரண்டி யூ. அப்படியே வந்தாலும் it will be theoretical only. ஓகேவா? சோ இந்த மாதிரி retentivity and coercivity பொறுத்து we have different types of materials called the soft material and the hard materials. So இதுல soft material என்னன்னா soft material will have a low retentivity, low coercivity and low hysteresis loss. So நம்ம என்னதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் H நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் அதோட ரிட்டன்டிவிட்டி லோவா இருக்கும், கோர்சிவிட்டி லோவா இருக்கும், ஒரு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் லோவா இருக்கும். இப்போ ஒரு பர்சன் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க? மனசுல அந்த உட்காந்து வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? லோவா நெகட்டிவா ஏதாச்சும் வந்துச்சுன்னா லோவா தான் மைண்ட்ல வச்சிருப்பாங்க. அப்படி நினைச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒக்க காமெடி பட் ஸ்டில் சாஃப்ட் அயன் அதோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஹார்ட் இதுன்னா நம்ம அந்த ஹார்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுல வந்து ஹை ரிட்டன்டிவிட்டி இருக்கும், ஹை கோர்சிவிட்டி இருக்கும் அண்ட் ஹை ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இருக்கும். ஸோ சாஃப்டா இருந்தா நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ த லாஸ் வில் பி வெரி வெரி லோ. ஓகேவா? லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஹார்டா இருக்கிற மெட்டீரியல்ல வந்து இட் வில் பி வெரி வெரி ஹை. ஓகேவா? ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியக்கூடிய மெயின் திங்ஸ் என்னன்னா the retentivity of soft iron is greater than the retentivity of steel.
sorry, it's less than la. It is less than the retentivity of steel. So soft iron க்கு எந்த அளவுக்கு retentivity இருக்கோ அதோட ரொம்ப கம்மியா தான் retentivity of steel இருக்கும். அதே மாதிரி the coercivity of soft iron is less than the coercivity of steel. ஓகேவா? So soft iron ஓட coercivity விட ரொம்ப அதிகமா தான் இந்த ஸ்டீலோட coercivity இருக்கும். Okay, and area of hysteresis loop வந்து அதே மாதிரி தான். It will be smaller than the steel. ஓகேவா? So நமக்கு இந்த ரெண்டு different properties வச்சு we have two different types of magnets. The very first is the permanent magnet. So in the permanent magnet என்னன்னா it will have a high retentivity. So once வந்து நம்ம அந்த magnetic field ஒரு H வரை கொண்டு போயிட்டு அந்த magnetic H வந்து நம்ம ரிமூவ் பண்ணாலும் கூட என்ன இருக்கும், கண்டிப்பா அதுக்குள்ள ஒரு I வேல்யூ இருக்கும், ஒரு B வேல்யூ இருக்கும் இல்லையா? சோ நம்ம அது எங்க வேணாலும் எடுத்து போய்க்கலாம். அதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஒன்ஸ் வந்து நம்ம அந்த ஹெச் அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஹெச்சை எடுத்து முடிஞ்சாலும் கூட there will still be some magnetic part inside இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கொஞ்சம் கூட அதுக்குள்ள இருக்கும், ரிட்டைன் பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெர்மனன்ட் மேக்னெட்ஸுக்கு நமக்கு மெயின் கண்டிஷன் என்னன்னா, நம்ம என்னதான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணாலும் கூட there should still be some retentivity left. ஸோ ஒன்ஸ் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எடுத்தாலும் கூட நமக்கு அது வேணும். ஸோ அதனால it will have high retentivity. அதே மாதிரி it will have high coercivity. high coercivityனா நம்ம இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்ல எங்கெல்லாம் எடுத்து சுத்துவோம், ஸ்பீக்கர்ல மேக்னெட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல எடுத்து சுத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகக்கூடாது இல்லையா? இட் ஷுட் நாட் கோ. அதனால இட் ஷுட் ஹேவ் அ ஹை கோர்சிவிட்டி. ஓகேவா? சோ ஹை ரிட்டன்டிவிட்டியும் இருக்கணும், அதே மாதிரி ஹை கோர்சிவிட்டியும் இருக்கணும். அதனாலதான் இது வந்து பெர்மனன்ட் மேக்னெட்னு சொல்றோம். And as this material is not put to cyclic changes in magnetization. So இந்த மாதிரி சைக்கிளிக்கா நம்ம மேக்னடைசேஷன் நம்ம இந்த லூப் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி மல்டிபிள் லூப்ஸை நம்ம கொண்டு போய் இருக்கிறதுனால the hysteresis is immaterial. அதாவது இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டை நம்ம ஒன்ஸ் அந்த மேக்ஸிமம் லிமிட்டுக்கு கொண்டு போயிட்டா நம்ம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு கொண்டு போய் பாசிட்டிவ் டைரக்ஷன் கொண்டு போய் நம்ம பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஒன்ஸ் தான் இதை வந்து இந்த மாதிரி ஹிஸ்டரிசிஸ்ல எக்ஸ்போஸ் பண்றோம். ஸோ ஒன்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம எடுத்துடுறோம். ஸோ நமக்கு ஹிஸ்டரிசிஸ் லாஸ் என்னவா இருந்தாலும் நமக்கு இது முக்கியமே இல்லை, பிகாஸ் நமக்கு இது தேவையே இல்லை. So it is constructed with steel because steel has a high retentivity and high coercivity இல்லையா? அதே மாதிரி electromagnets, இது வந்து permanent magnets, இது வந்து electromagnets, and electromagnets are temporary. ஓகேவா? electromagnets are temporary. அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒன்ஸ் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது வந்து மேக்னெட்டா இருக்கக்கூடாது இல்லையா? பட் இது வந்து ஒன்ஸ் நம்ம மேக்னெட் ஆக்கிட்டோம்னா இட் வில் பி a magnet இல்லையா? சோ இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு என்ன இருக்கணும், லோ ரிட்டன்டிவிட்டி இருக்கணும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் வந்து அந்த லோ ரிட்டன்டிவிட்டி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஐ மீன் அந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அது பழைய மாதிரி மேக்னெட்டிக் ஸ்டேட் இல்லாத ஒரு இதுக்கு போகும். அதே மாதிரி இட் ஷுட் ஹேவ் லோ கோர்சிவிட்டி இல்லையா? பிகாஸ் ஒன்ஸ் வந்து அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0 ஆயிரும். ஸோ சின்ன ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டால கூட இதுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து போகணும் இல்லையா? பிகாஸ் நம்மள இல்ல என்னத்தான் நம்ம லோ ரிட்டன்டிவிட்டின்னு சொன்னாலும் கண்டிப்பா லோவா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு சின்ன வேல்யூ இருக்கதான் செய்யும், ரைட்? நம்ம ஹிஸ்டரிஸ்ல பார்த்தோம், நம்ம எந்த அளவுக்கு ரிட்டன்டிவிட்டி கம்மி ஆக்குறோமோ அந்த அளவுக்கு பெட்டர். பட் அதுக்காக ரிட்டன்டிவிட்டி 0 ஆக்க முடியுமா? கண்டிப்பா ஆக்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு இதுல வேணும். ஸோ எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கம்மி பண்ணா போதும். ஒன்ஸ் வி ஸ்விட்ச் இட் ஆஃப், ரைட்? ஓகே. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்ஸ் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா, we are using a solenoid. So solenoid, what is the formula? B is equal to mu naught Ni இல்லையா? B is equal to mu naught Ni. So உள்ள வந்து ஏர் இருக்கிறதுனால mu naught Ni. பட் ஒன்ஸ் வந்து நம்ம வேற ஒரு மெட்டீரியலை கொண்டு வந்துட்டோம்னா it will become mu Ni. And since mu is greater than mu naught, magnetic field வந்து increase ஆகும் இல்லையா? So as a current carrying solenoid behaves like a soft magnet.
we place a material inside the solenoid to increase its magnetism. This is called an electromagnet. ஏன் எலக்ட்ரோமேக்னெட்னு சொல்றோம்? அந்த solenoidல current pass பண்ணா தானே நமக்கு கண்டிப்பா magnetic field வரும். So electricity pass பண்ணா தான் we will get some kind of a electricity. I mean, we will get some kind of a magnetic property. So it is called an electromagnet. ஓகேவா? So அந்த solenoid, அதாவது அந்த சாலிட்னா என்ன, வயர் சுத்தி சுத்தி காயிலா வச்சிருப்போம். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சாஃப்ட் அயன் பீஸ் எடுத்து அதை சுத்தி இந்த மாதிரி சுத்தி வச்சிருப்போம். அதை வந்து we will use at a soft magnet. Okay, so the material will have high initial permeability and low hysteresis loss. High initial permeability na நமக்கு என்னதான் low retentivity and low coercivity இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது அதுக்கு magnetic field ஹையா இருக்கணும் இல்லையா? That is the most important point. நம்ம யூஸ் பண்ணாதப்போ அதுக்கு லோ ரெட்டென்டிவிட்டி ஒரு லோ கோர்சிவிட்டி இருந்தா தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. பட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன இருக்கணும், கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக தான் இருக்கணும். ஸோ இனிஷியலி நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஹை பெர்மியபிலிட்டி இருக்கணும். அண்ட் லோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், பிகாஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த லாஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு தானே பிரச்சனை இல்லையா? ஓகே, ஸோ த சாஃப்ட் அயர்ன் இஸ் யூஸ்ட். So இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா by winding closely number of turns of insulated copper wire over soft iron rod. அதாவது அந்த மாதிரி solenoid வந்து அந்த அயன் ராட சுத்தி நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒண்ணுனா இந்த மாதிரி ஃபார்ம்லையும் போடலாம், இந்த மாதிரி ஃபார்ம்லையும் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்ஸை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா we will use in electrical bells. உங்க வீட்டில் பெல் இருக்கும் இல்லையா, அதுல யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மர், டெலிஃபோன்லையும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வச்சு இந்த புல்லட்ஸை எடுப்பாங்க. எப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை ஆன் பண்ணி இந்த புல்லட் இருக்கிற ரீஜன்ல வச்சா அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸால புல்லட் வந்து மேலே தாங்க. ஓகே, அந்த மாதிரியும் இருக்கு. அது மாதிரி லார்ஜ் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கிரேன்ஸ் ஃபார் லிஃப்டிங் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் பிக் மெஷின்ஸ் அண்ட் தேர் பார்ட்ஸ். ஹாய் அஸ்வின், கரெக்டாக முடிகிற டைம்ல வந்திருக்கீங்க. கரெக்ட் 7 PM. ஓகேவா? ஏன் ஏதாச்சும் இஷ்யூ அஸ்வின்? லைக் நோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நான் போகிற டைம்லேயே வரீங்க. உங்களுக்கு ஸ்கூல் 7 o'clock வரை இருக்கா? 9 o'clock வரை இருக்கா? கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஸ்கூல் இருக்காது, ரிப்பப்ளிக் டே தானே. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல நமக்கு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பெர்மனன்ட் மேக்னெட் எடுத்துட்டோம்னா ஒன்ஸ் நம்ம அதை மேக்னெட்டிக் ஒன்ஸ் அதை நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்டா ஆக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ண முடிஞ்சாலும் ரொம்ப கஷ்டம். பட் எலக்ட்ரோ மேக்னெட்னா என்ன, டெம்பரரி தானே. எவ்வளவு நேரத்துக்கு நம்ம அதை சுவிட்ச் ஆன் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஒருவேளை நமக்கு அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அதாவது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான மேக்னெட்டை நம்ம ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், we can simply change the material இல்லையா, because of the temporary நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு இருக்கலாம். No issues, no issues. Happy Republic Day. நானும் சொல்ல மறந்துட்டேன். Happy Republic Day for everyone. ஓகேவா? நம்ம நாளோட ரொம்ப முக்கியமான டே, அது கூட மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க, சாரி. ஸோ ஹாப்பி ரிப்பப்ளிக் டே டு எவ்ரிவன். ஓகே, ரிப்பப்ளிக் டே எல்லாம் ஓகே, பட் அதே நேரத்தில் நீங்க ஸ்டடியும் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான். ஓகே தீபாஸ், ஓகேமா, ஓகே ஹரிணி, தேங்க்யூ ஃபார் தட் அகெயின். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பெர்மனன்ட் மேக்னெட் இஸ் மேட் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்சஸ்? எந்த சப்ஸ்டன்ஸ் வச்சு நம்ம பெர்மனன்ட் மேக்னெட் உருவாக்குறோம்? எனி கெஸஸ்? நம்ம இப்போ எடுத்த இந்த செக்ஷன்ல டயா, பேரா, ஃபெர்ரோ, எலக்ட்ரோ மேக்னெட்டிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் கூட இருந்திருக்காது. ரைட், ஒரு ரெஃபரன்ஸ் கூட இல்லை. பட் ஸ்டில் அதுல வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், இந்த மெட்டீரியலை வச்சுதான் நம்ம இந்த மேக்னெட்டை உருவாக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த மெட்டீரியல் எந்த செக்ஷன்ல வரும் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வராது, பிகாஸ் இட் இஸ் டெம்பரரி இல்லையா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். ஓகே, ஃபெர்ரோ கரெக்ட்மா, கரெக்ட் தீபாஸ், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. பரவாயில்லையே, மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து டைரக்டா வந்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். பட் நீங்க நல்லா இருக்கீங்க, சப்போர்ட். ஓகே, ஸோ the material suitable for making electromagnet should be what? என்னவா இருக்கணும் சொல்லியிருந்தேன். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஒன்ஸ் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்?
let's see who is answering this. Okay, correct Deepas. Correct ma, rendu perum correct தான். Okay, Harini, Deepas ரெண்டுமே correct. So low retentivity and low coercivity. Low retentivity இருந்தா தான் once வந்து அந்த ஃபீல்டு நம்ம ஜீரோ ஆக்கிட்டோம்னா அந்த மெட்டீரியலையும் கொஞ்சமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் தங்கி நிற்கும். அண்ட் கொஞ்சமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் தங்கி இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஹெச் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் கொஞ்சம் போய் we can reduce it இல்லையா. ஸோ ரெண்டுமே லோவாக இருந்தால் தான் நமக்கு அட்வான்டேஜ். அதே மாதிரி no issues Harini. Okay, so which of the following is used for the core of electromagnets? எது வந்து நம்ம யூஸ் பண்றோம்? எந்த மெட்டீரியலை நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டோட கோரா நம்ம யூஸ் பண்ணோம்? அதாவது அந்த சாலினாய்டுக்குள்ள நம்ம வைப்போம் இல்லையா, எந்த மெட்டீரியலை நம்ம யூஸ்வலி எலக்ட்ரோமேக்னெட்டுக்குள்ள வைப்போம்? யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். டி இல்லம்மா, டி இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நமக்கு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல தான் நமக்கு என்ன இருக்கும், லோ கோர்சிவிட்டி அண்ட் லோ ரிட்டன்டிவிட்டி இருக்கும். ஸோ சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா இதுல எது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்? லோ ரிட்டன்டிவிட்டி, லோ coercivity, soft iron இல்லையா, soft iron. சச்சோ அது பிரச்சனை இல்லைம்மா ஹரிணி, பிரச்சனையே இல்லை. நீங்க லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். இதுக்காக தான் நான் சொல்றேன், யூ ஹேவ் டு ரிவைஸ். ஓகேவா, நீங்க ஹோம்ஒர்க் சம் ஏதாச்சும் நான் கொடுக்குறேன்னா கண்டிப்பா அப்போவே நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நான் இல்லை நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு தான் டைம் இருக்கலாம்னு எல்லாம் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நீங்க இப்போ பண்ணாதான் நீங்க படிச்சது அப்படியே ஃபர்மா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இந்த லெசன் வந்து மேக்னடிசம் அண்ட் மேட்டர் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம டோட்டலாக 82 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த 82 ப்ராப்ளம்ஸ்லையும் சரி, உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக எந்த பிரச்சனை இருந்தாலும், ஒரு இந்த 82 ப்ராப்ளம்ஸ் இல்லை சார் எனக்கு புதுசாக ஒரு ப்ராப்ளம்ல பிரச்சனை இருக்கு, ஆனால் அது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லைன்னு சொன்னால் நோட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக இதில் போடுவேமா. நோட்ஸ் வந்து கரெக்டா ஒரு பின் கமெண்ட் இருக்கு பாருங்க. ஓகே, கைண்ட்லி செக் த பின் கமெண்ட். சோ ஒரு பின் கமெண்ட் ஆமாமா சார், டுமாரோ இஎம்ஐ தான். என்ன நவீன் போயிட்டீங்க, இடையில ஆளையே காணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த பர்டிகுலர் லெக்சரோட நோட்ஸும் சரி, ஹோம்ஒர்க் சம்மும் சரி டெலிகிராம் குரூப்ல நான் போடுவேன். ஓகேம்மா, கண்டிப்பா 2 ஹவர்ஸ்ல முடிக்கலாம். இந்த அளவுக்கு இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் எடுக்கக்கூடாது கண்டிப்பா இல்லையா. ஓகே, ஸோ நீங்க அதே மாதிரி தான் சொல்றேன், யூ ஹேவ் டு பிராக்டிஸ் வெல். நான் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஆமாம்மா நாளைக்கு இஎம்ஐ தான். ஓகேப்பா, ஓகே நவீன், ஓகே ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களோட டைம். நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா, ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா, ப்ராசஸ்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா, இப்படி எடுத்தா பெட்டரா இருக்கும் சார், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணுமா, கண்டிப்பா சாட்ல தைரியமா சொல்லுங்க. ஒரு உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இதாகணுமா, ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, லைக் ஹரிணி தான் சொல்லியிருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா போனா பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இஎம்ஐ தான்ப்பா துருவாஸ், கண்டிப்பா நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இஎம்ஐ தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, நாளைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், பட் வெரி வெரி சிம்பிள் சாப்டர். ஓகேவா, பிடிஎஃப் வந்து நாங்க டெலிகிராம் குரூப்ல கொடுப்போம். லைக் பின் கமெண்ட் செக் பண்ணிக்கோங்க, மேல ஒரு கமெண்ட் இருக்கு இல்லையா டெலிகிராம்னு சொல்லி. ஹரிணிமா எல்லாமே ஈஸி தான்,
பிசிக்ஸ்ல நான் சீரியஸா சொல்றேன், நான் ஸ்டூடெண்டா இருந்தப்பவும் இதே மாதிரி தான் உங்களை மாதிரி நினைச்சிருந்தேன். பட் ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்டடி பண்ணிட்டாலே இட் வில் பி வெரி வெரி ஈஸி இல்லையா? பிகாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் உட்காந்து கிளியரா ரீட் பண்ணாலே போதும். இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வர இந்த பர்டிகுலர் நீட் பிசிக்ஸ்ல 11th சிலபஸோட 12th சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஓகேவா? இஎம்ஐ ரொம்ப ஈஸி தான்மா, நான் எங்கேயும் சொல்றேன், இஎம்ஐ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது வந்து நீங்க கரெக்டான மெத்தட்ல படிக்கணும், கரெக்டா எங்க போய் பிரேக் பண்ணணும், எப்படி அந்த கான்செப்டை ஸ்டடி பண்ணணும்னு புரிஞ்சாலே உங்களுக்கு போதும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பண்ற மெயின் மிஸ்டேக் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தேன் நான். ஓகே, ஆமாப்பா, கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ் ஈஸி. எனக்கு தெரியல, கெமிஸ்ட்ரி பத்தி எனக்கு தெரியாது. ஓகே நவீன், தேங்க்யூ, ரியலி தேங்க்யூ. நீங்க லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? லைக் நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு நினைக்கிறேன். Is this your first lecture? Okay, ஹரிணிமா, தீபாஸ், நவீன், எல்லாரும், துர்வாஸ், தேங்க்யூ. லைக் நீங்க வந்து இந்த பிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ் இஸ் வெரி ஈஸி. பிகாஸ் பிசிக்ஸ்ல வந்து மோஸ்ட்லி மேத்தமேட்டிக்ஸ் இதுதான் வரும். அந்த கான்செப்ட் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், நீங்க அவ்வளோ ஈஸியா போடலாம். ஓகேம்மா, ஓகேப்பா, ஓகே துர்வாஸ், ஓகே நவீன், ஓகேப்பா. கண்டிப்பா லெக்சர்ஸ் வந்து ஸ்டார்டிங் இருந்து பாருங்க. அந்த லெக்சர்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு கமெண்ட் இட் டவுன். ஓகேவா? அப்போதான் எனக்கு தெரிய வரும். நீங்க 1 month பாக்குறீங்களா ஹரிணி? ஹரிணி இஸ் மை லாங் ஸ்டூடெண்ட் நவ். தீபாஸ் ஆல்சோ தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ, ரியலி தேங்க்யூ ஃபார் லெக்சர். இன்னைக்கு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த ஸ்லைட்ஸ்லையும் கொஞ்சம் சின்ன கொஸ்டின் எரர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இனிமேல் அந்த மாதிரி எரர்ஸ் நடக்காது. ஓகே, ஐ வில் பாயிண்ட் யூ அவுட். அதே மாதிரி நான் ப்ராப்ளம் சால்விங்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நானும் ஏதோ ஒரு மைண்ட்ல அப்படியே எழுதிட்டு இருப்பேன். எம் ஸ்கொயர்னா நான் மைண்ட்ல எம் ஸ்கொயர்னு நினைப்பேன், ஆனா எம்பா -1 போட்டு உட்காந்து எவலேட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே ஷியோர் நவீன், தேங்க்யூ. ஸோ இந்த டெலிகிராம் குரூப்ல ஐ வில் பி போஸ்டிங் த ஹோம்ஒர்க் PDF அண்ட் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் லெக்சரோட இது வந்து நான் போடுவேன். ஓகேவா? இது வந்து நான் போடுவேன். டார்கெட் MMCங்களா? ஓகேவா? ஓகே, கண்டிப்பா கிடைக்கும், டோன்ட் வரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பா மார்னிங் நான் மோஸ்ட்லி இப்போயே நீங்க பண்ணுங்க, அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குட் நைட் நவீன், குட் நைட். இப்போயே போயிடாதீங்க. ஜஸ்ட் ஒன் திங், ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து நான் டெலிகிராம் குரூப்ல போடுவேன். எந்த அக்கௌண்ட் இருந்து அந்த டெலிகிராம் குரூப்புக்கு வருதோ அதுக்கு நீங்க வந்து உங்க ஹோம்ஒர்க் ஃபைல எழுதி நீங்க அனுப்புங்க. ஓகே, அது என்னோட அக்கௌண்ட் தான், நான் வந்து டைரக்டாவே கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகே தென் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு வந்து நம்ம புது டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் டு கமெண்ட் இட் இன் திஸ் வீடியோ. லைக் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாக்குறீங்கன்னா. ஓகேவா? ஓகே தென், ஸோ நல்லா சாப்பிட்டுக்கோங்க, நல்லா தூங்கிக்கோங்க. நாளைக்கு வந்து கரெக்டா 7 PM ஷார்ப்பா நீங்க வரணும். ஓகேவா? பை ரோஜா. ஸ்டூடெண்ட், நீங்க மோஸ்ட்லி வந்து லைவ் வராம நீங்க ரெக்கார்டட் லெக்சரே வருவீங்க. அது வந்து ஓகே தான், இட்ஸ் ஃபைன். பட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க லைவ்ல தானே கேட்க முடியும் இல்லையா? ஓகேப்பா, நான் கண்டிப்பா லாஸ்ட் கிளாஸோட ஆன்சர் ஃபைல் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒவ்வொரு நீங்க ஹோம்ஒர்க் ஃபைன் பண்ணுங்க. வாங்க. ஹாய் எவ்ரிபடி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நாங்கள் கிளாஸ் 12 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். வி வாண்ட் டு டூ த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஆல் ஆஃப் யூ. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, ஹை என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, விசிட் திஸ் லிங்க். இல்லை சார், அதில் எழுத முடியாதா? டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கேன் யூ மெசேஜ் பண்ணுவோம்? எஸ். ஸோ வில் சென்ட் யூ ஒன் லிங்க் நவ். அந்த லிங்க் பாருங்க. வாட் வி வாண்ட் டு பேசிக்லி டூனா, we want to announce a 100-day NEET physics schedule. So 100 daysல NEET physics both 12th and 11th syllabus எல்லாத்தையுமே 120 மார்க்ஸ்க்கு மேல வாங்க வைக்க முடியும்னு both of us believes, even Subhadra ma'am believes. But then we have to execute இல்லையா?
உங்களுக்கே தெரியும் தனியாக இதே கிளாஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த 20 ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதே பெரிய சிக்கலாக இருக்கும். ஸோ what we want to do is I'll send you this link. Okay, on this link what you have to do is go check it out. Then what you do, on the link பார்த்தீங்கன்னா class 12 revision schedule அது. ஓகேவா? ஓகேவா? This is what the link is. Yes. Hyperlink ஆயிருமா இல்லை HTTPS போடணுமா? ஆயிரும் சொல்லுங்க இல்லையா? சரி திருப்பி எழுதிடுங்க. So actually this link is even in the Telegram group. It is bit.ly/capital class 12 battle அப்படின்னு. ஸோ என்ன லான்ச் பண்ணியிருக்கோம்னா class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு rapid revision battle ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி for you all we want to launch 100-day physics battle அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணோம், or something more catchy also. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to look at all the 30 chapters. We are going to have a revision, we are going to have tests every week, and we are going to solve problems every day in the class. Okay, never been done before Tamil Nadu. We want to do it completely for you guys. Okay, so look at this link now and then send us feedback on our WhatsApp number or Telegram saying what all you want, how you want it, என்ன schedule பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், உங்களுக்கு இன்னும் you will be more like mentally peaceful, எல்லாமே அனுப்புங்க. And I really request everybody, என்னன்னா time has come where we have to let other people know. இதெல்லாம் ஏற்கனவே சார் சொல்லிட்டு இருக்காரு, பட் there is a cost for reaching other people. ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா the moment we think about cost, then what happens, then எல்லா டைனமிக்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளிகேட் ஆயிரும். சார் ஒன் ஷார்ட் செஷன்ஸ் வருமா? ஒன் ஷார்ட் செஷன் பண்றது பெரிய விஷயம் இல்லைம்மா, அதை வச்சு நம்ம அங்கே இருக்கிற கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும்னு கான்ஃபிடன்ஸ் வருமா? அதுதான் கொஸ்டின், ரைட்? ஸோ வித் தட் இன் மைண்ட் யூ லுக் அட் திஸ் எக்ஸல் ஃபைல். இட்ஸ் அ கூகுள் ஷீட்ஸ் ஃபைல். 45 டேஸுக்கு ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபார் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ். வி வாண்ட் டு டூ சம்திங் வெரி சிமிலர் டு ஃபார் ஆல் ஆஃப் யூ. சார் ஹஸ் ஆல்ரெடி டெவலப் தட் ஃபார் ஒரு வெர்ஷன் 1 ரெடி பண்ணியிருக்காரு. பட் வி வாண்ட் யுவர் ஃபீட்பேக் so that we can put all that input inside. Example, every day we do about 1.5 hours of session. பட் நீங்கள் எல்லாருமே 1 hour 40 minutes ஆகும்போதே கொஞ்சம் மென்டலி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது, ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அஸ்யூமிங் வி வாண்ட் டு டூ மோர் தென் 1.5 hours என்ன பண்ணலாம், இல்லை இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எப்போ வைக்கலாம், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேவா? ஐ திங்க் வென் திஸ் இப்போ என்னன்னா ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதுனால ஐ திங்க் நாட் மெனி பீப்புள் ஆர் ஜாயினிங் அஸ். If we announce the schedule, I think we'll have more people join us, and that is where we can reach more people in Tamil Nadu. Appo innu super varum. So please start looking at it and send us a message. Okay va? Good night and take care. Sorry sir, you can handle. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் லைக் கண்டிப்பா ஒன் ஷார்ட் செஷனும் நாங்க போடுவோம். ஓகேவா? ஒன் ஷார்ட் செஷனும் நாங்க கண்டிப்பா போடுவோம். பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லா கிளியரா தெரியணும் இல்லையா? ஒன் ஷார்ட் செஷன்ல நம்ம இருக்கிற அத்தனை கான்செப்ட் டீட்டெயிலா போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ரேண்டமா இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் மட்டும் தான் இப்போ பார்க்க முடியும், ரைட்? இல்லையா? கண்டிப்பா ரேண்டமா இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் நம்மளால பார்க்க முடியும். நம்ம ஃபுல்லா இன்டெப்தா ஒவ்வொரு நாளும் பார்த்து வந்தா தான் அத்தனை கான்செப்ட்ஸும் நமக்கு தெரிய வரும். நம்ம நீட் பாஸ் ஆகாத நம்ம கோல் இல்ல, நீட் ரொம்ப ஹை மார்க்கோட பாஸ் ஆகுறது தான் நம்ம கோல் இல்லையா? நல்லா ஹை மார்க் வேணும் நமக்கு நீட்ல. சும்மா ஆவரேஜ் ஜஸ்ட் பாஸ் எல்லாம் ஆயிட்டு நமக்கு இதுக்கு நம்ம நல்லா ஹை மார்க்கே டார்கெட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பரேஷன். கண்டிப்பா இப்போ நம்ம மெதுவா வருவோம், மெதுவா போய் மார்ச் வரை ஃபுல் கான்செப்ட் அப்படி முடிப்போம். அண்ட் ஏன் இம்தியாஸ் அதெல்லாம் இல்ல, நாங்கள் அதுக்காகவே ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதெல்லாம் வலிக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா யூ ஹேவ் டு ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ சப்மிட் த ஹோம்ஒர்க் ஃபைல். அகெயின் சொன்ன மாதிரி ப்ளீஸ் செக் த டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? 410 ஆமா, பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் அதை விட கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிடலாம். டோன்ட் வரி. ஓகே, நம்ம லெவலுக்கு அதை விட எல்லாம் பார்க்கலாம்ப்பா. சீரியஸா நீங்க கரெக்டா டெய்லி இந்த லெக்சரை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். டெஸ்ட் ஏதாச்சும் போடுறேன்னா கரெக்டா அதுக்கு கொடுக்குங்க. ஹோம்ஒர்க் ஏதாச்சும் நான் கொடுக்குறேன்னா அதுவும் கரெக்டா நீங்க சப்மிட் பண்ணிருங்க. அது மட்டும் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நான் உங்களுக்கு கேரண்டி. ஓகே,
சரி ஓகே தென் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு இதே லெக்சரில் பார்க்கலாம். ப்ளீஸ் ஜாயின் ஷார்ப் அட் 7 PM. ஓகேவா? 7 PMனா டான்னு எல்லாரும் வந்து நின்றுருங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குட் நைட், see you. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்க. இட்ஸ் த டைம் ஃபார் யூ. ஓகே ஓகே தீபாஸ், ஓகே நவீன், ஓகே ஹரிணி, இம்தியாஸ். ஓகேப்பா நவீன், பிரச்சனை இல்லை. நீங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த நான் இவ்வளோ நேரம் இந்த கம்ப்யூட்டர்ல தான் சேட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து மொபைல பார்த்துட்டு இருக்கேனா, அதனாலதான் மெசேஜஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ குட் நைட் தென். பாய் 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 பாய். ஓகே ஓகே, ஸோ 7 PM ஷார்ப். ஓகேவா? ஓகே, அப்போ நான் லைவ் ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணட்டா? பாய். ஓகே பாய். ஓகே ஹரிணி, பாய் பாய். நவீன், இம்தியாஸ், நிஷா, தீபா.